நான் திருமணமாகி 20 ஆண்டு காலமாக இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். அதற்கு முன்பதாகவே என்னுடைய கணவர் இந்த ஊழியத்தில் இருக்கிறாங்க. ஒரு மெடிக்கல் ஹோல்சேல் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்த அவங்க ஒரு நாள் டேவிட் அண்ணனை ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் சந்திச்சாங்க. எப்படி சந்திச்சாங்க அப்படின்னு சொன்னால், அண்ணே யாருன்னே தெரியாது, என்னுடைய கணவர் திருமணம் ஆகலை, அதனால் எப்படி இப்படி ஜெபிக்க முடிகிறது, இப்படி பாரப்பட்டு எப்படி ஜெபிக்க முடிகிறது என்று கேட்டப்போதான் இயேசு கிறிஸ்துவை அழுகிறவராக நான் சந்தித்தேன்னு சொல்லி அந்த தரிசனத்தை சொன்னாங்களாம். அன்றைய நாள் முதற்கொண்டு அவர்களுடைய ஐக்கியம் பலப்பட்டது. வாரத்திற்கு ஒரு நாள் ஊழியத்துக்கு வந்தாங்க, மீத நாள் பிஸ்னஸை பார்த்தாங்க. அடுத்து வாரத்திற்கு 2 நாள், அடுத்து வாரத்திற்கு 3 நாள் அண்ணனோடு இணைந்து ஊழியம் செஞ்சாங்க கிராமங்களில் சென்று. அடுத்து முழு நேர ஊழியத்திற்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய திருமணமானது. இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் குடும்பமாக இணைந்து தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். எங்களிடத்தில் முதல் ஆரம்பிக்கப்பட்ட நாட்களில் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் கிராமங்களில் அவங்கள பார்த்தப்போ அவங்கள யார் வளர்ப்பாங்க தெரியாது. ஒரு பாட்டியால தாத்தாவால மாத்திரம் இருக்கிற பிள்ளைகள் எங்களோடு கூட இருந்தாங்க. ஆண்டவருடைய கிருபையினால் 37 பிள்ளைகள் தாய் தகப்பனற்ற பிள்ளைகளை வளர்க்க ஆண்டவர் உதவி செய்தார். அடுத்து கொரோனா காலத்தில் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. 18 வயதிற்கு மேற்பட்ட ஊழியர் அந்த பிள்ளைகள் எங்களோடு கூட இருக்கிறாங்க. அவர்களை சொந்த பிள்ளைகளை போல வளர்த்து அவர்களுக்கு திருமணமும் செய்து வைத்து அவருடைய வாழ்க்கையை தேவனுடைய ஊழியத்திற்கு என்று அர்ப்பணிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இன்னும் ராக்லாந்து பைபிள் காலேஜ் என்று ஒரு பைபிள் காலேஜை 1 இயர் இன்னும் 2 வருட படிப்புகளை எங்களோடு இணைந்து படிக்கிற பிள்ளைகளும் எங்களோடு கூட இருக்கிறாங்க. எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். விருதுநகர் பக்கத்தில் இருக்கிற புள்ளலக்கோட்டை என்று ஒரு சின்ன கிராமம். அதில் ஆண்டவர் சில ஏக்கரில் நமக்கு இடத்தை கொடுத்துருக்குறாங்க. சாப்பல் இருக்குது, பெரிய மீட்டிங் ஹால் இருக்குது. ஆமேன் வில்லேஜ் டிவியோட மீடியா டீம் அங்கேருந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளும் மத்தியானந்தோறும் பசித்தோருக்கு உணவுன்னு சொல்லி ஒரு 90 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு மதிய உணவு கொடுக்கிறோம். இரவு தோறும் சாயங்காலந்தோறும் டியூஷன் பிள்ளைங்க, சுற்றி இருக்கிற கிராமங்கள்லேருந்து டியூஷன் பிள்ளைங்க வருவாங்க. இன்னும் மருத்துவ உதவிகளையும் நாங்கள் இங்கே அந்த வளாகத்திலிருந்து செய்து வருகிறோம். எங்களுக்காக ஜெபியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கெல்லாம் அவருடைய ஊழியத்திற்காக போகிறாங்களோ, அவரால் ஆரம்பிக்கப்பட்ட சபைகளுக்கு போகிறாங்களோ, அப்பொழுதெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இவ்வளோ பெரிய அப்போஸ்தலன் அவர் சொல்லுவாங்க, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அதே போலதான் உங்கள் முன்பதாக நிற்கிற கிராம மிஷனரி இயக்க ஊழியர்களாக நாங்கள் சொல்லுகிற காரியம், எங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் கொடுத்த இலக்கு இந்த ஆண்டில் 1 லட்சம் வாலிபர்களை சந்திக்க வேண்டும், 1 லட்சம் வேதாகமங்களை கொடுக்க வேண்டும், சிறுபிள்ளைகள் 1 லட்சம் சிறுபிள்ளைகளை சந்திக்கணும் அப்படின்னு சொல்ற இலக்கை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இலக்கை வைத்து ஓடுகிற எங்களுக்கு நீங்க ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மே மாதம் மாத்திரம் 8000 கிராமங்கள்ல விபிஎஸ் எடுக்கணும். நூற்றுக்கணக்கான கிராமங்கள்ல விபிஎஸ் எடுத்துட்டோம். 80,000 விபிஎஸ் புத்தகங்களை நாங்க அச்சடிச்சிருக்கிறோம். மிக எளிமையான முறையில் 5 நாள் பாடத்திட்டம் இருக்கும். ரட்சிப்பிலிருந்து வேத வாசிக்கணும், சாட்சியா வாழணும், உன் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும், பரலோகம் நரகோன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி 5 நாட்கள் பாடத்திட்டத்தை ஒரு எளிமையான ஆனால் தெளிவான சுவிசேஷத்தை பிள்ளைகளுக்கு அறிவித்து விடும்படி ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கி, அது எங்களுடைய ஊழியர்கள் தான் அதை நாங்கள் அந்த புக்கெல்லாம் ரெடி பண்ணுவோம். இன்னும் பாடல்கள் எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து ஒரு விபிஎஸ் ட்ரைனிங் வச்சுருந்தோம். அதில் ஆண்டவருடைய கிருபையினால் 300 பேருக்கு மேற்பட்டவங்க வந்திருந்தாங்க. அந்த புத்தகங்களை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து தமிழ்நாடு முழுவதிலும் இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். மிகப்பெரிய தேவைகள் உண்டு. உங்கள் சர்ச்சில் ஒரு விபிஎஸ் நடத்தணும் 10 days அப்படின்னா ஐயாவை மூப்பர்களை கேட்டால் தெரியும் எத்தனை ஆயிரங்கள் செலவாகும் அப்படின்னு சொல்லி. அப்போது கிராமங்களுக்கு சென்று அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படி ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஏதாவது கொடுத்த ஒரு ஃபைனல் டே ப்ரோக்ராம், ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஆயிரங்கள் செலவாகும். இந்த ஊழியத்தை தாங்குகிறவர்கள் எழும்பணும், 1 லட்சம் வேதாகமங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற திட்டத்திலையும் நீங்கள் தேவன் உங்கள் உள்ளத்தை ஏவுவார் என்றால் எங்களோடு இணைந்து இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆலய பிரதிஷ்டை 119வது ஆலய பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லி நோட்டீஸில் பார்த்த உடனே என்னுடைய இருதயத்தில் ஒரு சங்கீதம் நினைவுக்கு வந்தது. அது என்ன அப்படின்னு சொன்னால், 128வது சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிந்த சங்கீதம். திருமண வீட்டில் எல்லாம் வாசிப்போம். அதுக்கு மேலே போட்டிருக்கும் ஆரோகண சங்கீதம். ஆரோகணம் என்றால் என்னன்னா ஏறுதல். மலையில ஏறும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சீயோன் மலையில ஏறி அந்த ஜெருசலேம் ஆலயத்துக்கு போவாங்களாம். பண்டிகைகளை கொண்டாடும்படி அந்த ஆலயத்துக்கு ஏறுவாங்களாம். ஏறும்போது குடும்பமாக அவர்கள் பாடுகிற பாடல் தான் இந்த பாடல் 128வது சங்கீதம்.
இந்த ஆலய பிரதிஷ்டைன்னு சொன்னோன்னே என் உள்ளத்துல ஆண்டவர் இந்த சங்கீதத்தை நினைவுபடுத்தினார். அதே போல இன்றைக்கு குடும்பமாக இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறீங்க. ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியாகும்படி கலந்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் இந்த 128ஆம் சங்கீதத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தந்தருளுவாராக. என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குது? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். அவனுடைய மனைவி அவள் எப்படி இருப்பாளாம்? கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அவருடைய பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளைப் போல பந்தியை சுற்றிலும் இருப்பார்கள். பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்கள். எருசலேமுக்கு உண்டான சமாதானத்தை காண்பார்கள் சொல்லி 6 வசனத்திலையும் அவர்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற காரியங்கள் பாடலாக இருக்கிறது. இன்றைக்கும் தேவ ஜனங்களாய் இந்த பந்தலுக்குள்ளாக கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்துகிறேன். நீங்கள் கோடா கோடியாய் பெருக வேண்டும். உங்களுடைய குடும்பம் தேவபக்தியுள்ள சந்ததியாய் வர வேண்டும். சந்ததிகளை பார்க்கிற ஒரு ஆரோக்கியத்தை, ஆயுசு நாளை தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும். இவை எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் ஆண்டவர் வைக்கிறார். முதல் வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். உடைய இருதயத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த அதிகாரத்தின் எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டாகும். அதுல ஏதாவது ஒன்றில் குறைவுபட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் உமக்கு பயப்படுகிற மனுஷன், உங்க சந்ததிக்கு முன்னாடி வந்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களினால் எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லும்போது தேவன் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். ஓகே, இப்படி ஆலயத்தின் பிரதிஷ்டை, ஆலயத்தை கட்டுன அந்த நாளை நினைவு கூறும்படி குடும்பமாய் வந்திருக்கிற நம்மிடத்துல ஆண்டவர் நம்மை உணர்த்தும்படி, நம்முடைய உள்ளத்திலே ஒரு எச்சரிப்பூட்டும்படி ஒரு வார்த்தையோடு தேவன் நம்மோடு பேச இருக்கிறார். அது என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, ரோமருக்கு எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதுல என்ன போடப்பட்டிருக்கிறது என்பதை நான் வாசிக்கிறேன். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். இன்றைக்கு இந்த லூக்கா ஆலயத்தின் சபை மக்களாக இந்த பண்டாரம் செட்டி விலை இந்த கிராமத்தில் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஜனங்களாய் வந்து அமர்ந்திருக்கிற உங்களோடு தேவன் ஒரு வார்த்தையை திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறார். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஒருவேளை நம்முடைய உள்ளத்துல கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்துல பல காரியங்களை குறித்து அசதிகள் வர வாய்ப்பு இருக்கிறது, ஜாக்கிரதையற்ற நிலைமைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு தெளிவாய் சொல்லுகிற காரியம், மகளே மகனே, நீ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்துல அசதியா இருக்காத, ஜாக்கிரதையாய் ஓடு. அடுத்த வார்த்தை சொல்கிறது, ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அனலுள்ளவர்களாய் இருக்கும்படி தேவன் இன்றைய இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் நம்மை ஏவி எழுப்புகிற தேவனாய் இருக்கிறார். வேதாகமம் முழுவதிலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அசதி அப்படிங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்தா யோசுவாவில் பார்க்க முடியும். எப்பொழுதெல்லாம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வழிநடத்தப்பட்டு வருகிற ஜனங்கள் அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க போவதற்கு அசதியா இருக்கிறாங்களோ, அப்பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை கொண்டு தேவன் வேதாகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரிக்கிறார். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்தை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிப்பதற்கு நீங்க அசதியா இருக்காதீங்க, துரிதமாக செயல்படுங்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசம் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. அது உங்களுக்காக கையளிக்கப்பட்ட தேசம். நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்க போகிற தேசம். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை நான் மீட்டு கொண்டு அந்த கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போக போறேன். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்கிறதற்கு அசதியாயிராதீங்கள் அப்படிங்கிற காரியம்தான் அசதி என்று பார்க்கும்போது வேதாகமத்தில் அதிக இடத்துல வருகிறது. இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லுகிற காரியம் அதுதான். ஒருவேளை கிறிஸ்தவ பெயர் எனக்கு இருக்குது, கிறிஸ்தவ கிராமத்தில் இருக்கிறேன், கிறிஸ்தவ பெற்றோருக்கு நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால், கிறிஸ்தவ வாழ்க்கையில அசதி இருக்கும் என்றால் நம்ம அதை சுதந்திரிக்க முடியாது. இன்றைக்கு தேவன் நம்ம ஏவி எழுப்புகிற தேவனா இருக்கிறார். ஓகே, ஜாக்கிரதையா இருங்கள் அப்படின்னு எங்கெல்லாம் வேதாகமத்தில் போடப்பட்டிருக்குதுன்னா, எப்பொழுதெல்லாம் வேத வசனத்தை கை கொள்ளுகிறதை குறித்து பைபிள்ல போடப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் ஜாக்கிரதையாயிருங்கள்.
அப்படிங்கிறது அந்த வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள ஜாக்கிரதையாயிருங்கள், என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ள ஜாக்கிரதையாயிருங்கள், என்னுடைய கட்டளைகளை மீறாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள் அப்படின்னு சொல்லுகிற காரியம் இருக்கிறது. அப்போ அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இருக்கிறது. இன்றைக்கு இந்த இரண்டு வார்த்தைகளை வைத்து நம்ம என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை சேவிக்கிற சந்ததியாய், ஆண்டவருக்கு பயப்படுகிற சந்ததியாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்தில் நமக்கு அசதிகள் வருகிறது, அதை நம்ம தேவ பலத்தினால எப்படி நம்ம மேற்கொள்ளலாம் சொல்லி பார்க்க போறோம். முதல் காரியம், தேவன் அசதியாய் இருந்து விடாதே என்று சொல்லுகிற முதல் காரியம், நமக்கும் தேவனுக்கும் இடையேயுள்ள தனிப்பட்ட உறவு, ஆவிக்குரிய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கையில் தேவனோடுக்கும் எனக்கும் இருக்கிற கனெக்ஷன், அவரோடு இருக்கிற உறவுல அசதியாய் நாம் இருக்கிறோம் என்று ஆண்டவர் இன்றைய நாள்ல நம்மிடத்துல சொல்லுகிற காரியம், உன்னுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை, உனக்கும் எனக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன்ல ஒரு அறுபட்ட நிலைமை, ஒரு கட்டான ஒரு நிலைமையோடு இருக்கிறாயே மகனே மகளே, நீ அந்த காரியத்துல அசதியா இருக்காத அப்படின்னு தேவன் நமக்கு முதலாவது சொல்லுகிறார். God and me, நானும் என் தேவனும். ஒருவேளை நூற்றாண்டுகளை நம்முடைய தேவாலயம் கடந்திருக்கலாம், ஒரு நூற்றாண்டை அது கடந்திருக்கிறது. அவ்வளவு 119 ஆண்டுகளாக தாத்தா பூட்டனார் இந்த ஆலயத்தில் தேவனுக்கு பயப்படுகிற சந்ததி உருவாக வேண்டும் என்று எத்தனையோ தலைமுறைகளை இந்த ஆலயம் பார்த்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இங்கு அமர்ந்திருக்கிற எனக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருக்கிறதா? தனிப்பட்ட உறவு இல்லாத எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய ஜீவனை அந்த கானானுக்குள் கொண்டு போக முடியாது. வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள்ள நம்ம போக முடியாது. எந்த மனுஷனுக்கோ மனுஷிக்கோ தேவனுக்கும் எனக்கும் தனிப்பட்ட உறவு இல்லை என்றால் குடும்பத்தை, நாம் தேவ பக்தியுள்ள ஒரு குடும்பத்தை நாம் இந்த உலகத்தில் உண்டாக்கவே முடியாது. உங்களுக்கும் எனக்கும் தேவனோடு இருக்கிற ஐக்கியம் குறைவுபடும் என்றால் தேவன் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றி முடித்தவர்களாக நம்ம பரலோகத்திற்கு போகவே முடியாது. அப்போ தனிப்பட்ட உறவு, ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு. ஒருவேளை டேவிட் கணேசன் அண்ணன் எங்களுக்கு மீட்டிங் எல்லாம் நடத்தும் போது சொல்லுவாங்க, இன்னைக்கு நீ எவ்வளோ நேரம் ஜெபிச்ச, எவ்வளோ அதிகாரம் வாசிச்ச, கையை தூக்க சொல்லுவாங்க. அப்போலாம் யோசிப்போம், ஒரு மனிதர் கேட்கிற கேள்விக்கே நமக்கு ஈரக்குலையே நடுங்குதப்பா. ஆண்டவர் ஒரு நாள் நியாயாதிபதியா நிற்கும் போது நாம் எங்க போக முடியும்? அப்போ அவங்க சொல்லுகிற காரியம் எல்லாம் இப்படி கண்டிப்போடு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது நிமித்தம் தான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உண்டாகும். ஊழியம் செய்யறது பெரிய காரியம் இல்லை. நான் ஜெபிக்காம வேதத்தை வாசிக்காம ஒரு ஊழியம் செஞ்சேன்னா நான் சொல்லுகிற காரியம், நாம் சொல்லுகிற பிரசங்கம் ஒரு தகவலா போகும். நீங்களும் உட்கார்ந்து நல்லா கேட்டுட்டு போலாம். மார்ஸ் மேடையில் உட்கார்ந்து பேசுகிறவர்கள் எல்லாம் அந்த பவுலின் காலத்துல நல்லா கேட்டாங்களா, தலையசைச்சு கேட்டாங்களா, ஆனால் அவங்க வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டா இருக்காது. எந்த ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பதாக நிற்கிறானோ, மனிதர்களுக்கு முன்பதாக நிற்கும் போது அவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா. இல்லட்ட அது ஒரு இன்ஃபர்மேஷனா தான் இருக்கும், ஒரு தகவலாகத்தான் போகும். ஏதோ பேசுனாங்க, 3 பாயிண்ட் பேசுனாங்க, நேரம் போச்சுங்க, கன்வென்ஷன் கூட்டம், புதுசா ஒரு முகத்தை பார்த்தோங்க அப்படின்னு ஆயிரும். அப்போ எனக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவு, தனிப்பட்ட வாழ்க்கையில் உறவு இல்லாமல் இந்த இடத்துல நம்ம யாராவது அமர்ந்திருப்போம் என்றால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை எச்சரித்து சொல்லுகிற காரியம், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உறவு இருக்கிறதா? அவரோடு பேசுகிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? ஜெப வாழ்க்கை இருக்குதா? அல்லது வாரத்திற்கு ஒரு நாள் நான் வரும்போது ஆலயத்துக்கு, சர்ச்சுக்கு நான் பைபிள் எடுத்துட்டு வருவேன், மற்ற நாள்லாம் படிக்கிற காரியம் இல்லை, ஆனால் எல்லா சம்பவம் எனக்கு தெரியும், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் என்னென்ன சம்பவம் இருக்கு எல்லாம் எனக்கு தெரியும், எல்லா கதையும் எனக்கு தெரியும். ஆனால் ஆண்டவரோடு இருக்கிற உறவு இருக்குதா? இன்றைக்கு நம்ம முதல் ஒரு பெண்ணை நம்ம பார்க்க போறோம். அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான பிரிவிலேஜஸும் இருந்தது, ஆண்டவரை தேடுவதற்குரிய எல்லா வாய்ப்புகளும் இருந்தது. அவங்க வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னா, பக்தியே உலகத்தில் இல்லாத ஒரு காலத்தில் அவங்க வாழ்ந்தாங்க. ஆனா அவர்கள் இருந்த சூழ்நிலை ரொம்ப ரொம்ப ஆவிக்குரிய மனிதர்களோடு இருந்தாங்க, ஆவிக்குரிய வெளிச்சத்தில் அவங்க இருந்தாங்க. அவங்களுடைய மாமனார் ஒரு விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் பெற்றவர், அவருடைய கணவர் ஒரு நீதிமானாய் இருந்தவர். அவர்களுக்கு இந்த உலகம், நீங்க இருக்கிற பட்டணம் அழிக்கப்பட போகிறது என்று சொல்ற செய்தியை நேரடியாக கண்களினால் தேவதூதனையே பார்த்தவர்கள். பரலோகத்தில் இருந்து ஒரு எச்சரிப்பின் சத்தமும் அவர்கள் காதுல, அவங்க வந்து தேவதூதர்கள் சொன்ன எச்சரிப்பின் சத்தத்தையும் கேட்டாங்க. ஆனா
அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையேயுள்ள தனிப்பட்ட உறவு சரியில்லாததுனால அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியவில்லை. அவங்களை குறித்து ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்குது. ஒருவேளை நீங்கள் யாராவது கெஸ் பண்ணியிருக்கலாம், யாராவது? ஒய்ஃப் ஆஃப் லோத், இல்ல லோத்துவினுடைய மனைவி. அவங்களுக்கு எல்லா ஆவிக்குரிய சூழ்நிலைகள் இருந்தது, எல்லா ஆவிக்குரிய வெளிச்சம் இருந்தது, ஆவிக்குரிய மனிதர்களோடு தான் கூடாரத்தில் குடியிருந்தாங்க. எல்லாம் இருந்தும் ஒரே ஒரு காரியம் அவங்களுக்கு இல்லை, ஆண்டவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையே உள்ள தனிப்பட்ட உறவு அவர்களுக்குள்ள இல்லாத காரணத்தினால உலகத்தை நோக்கி பார்த்து விட்டார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவன் உங்களுடைய உள்ளத்துல ஆண்டவரோடு இருக்கிற உறவு இல்லைன்னு சொன்னா, நான் சொல்லுகிறேன் 100% உங்களுடைய என்னுடைய உள்ளத்துல உலகம்தான் குடிகொண்டிருக்கும். உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் நமக்கு வித்தியாசமே இருக்காது. நான் தேவனுடைய ஆலயம் என்று எந்த ஒரு மனிதனோ மனுஷியோ உணரவில்லை என்றால், நான் தேவன் தங்கும் ஆலயமாய் இருக்கிறேன், என்னுடைய உள்ளத்துல தேவன் இருக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளை, புத்திர சுவிகாரத்தை நான் பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாதவர்களுடைய வாழ்க்கைக்கும் உலகத்தில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கவே இருக்காது. அவருடைய மனைவியினுடைய பரிதாப நிலைமை என்ன? அவர்கள் பின்னிட்டு பார்க்காம ஓடிப்போன ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பின்னாடி திரும்பி பார்த்தாங்க. ஒருவேளை வேதாகமத்தை ஃபர்ஸ்ட் வாசிக்கிறவங்களுக்கு தோணலாம், என்னடா பின்னாடி திரும்பி பார்த்தது அவ்வளோ பெரிய பாவமா, அதுக்காக அவங்க உப்பு தூணா மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசித்தா, அவங்க பின்னிட்டு பார்த்தது ஒரு சாதாரண காரியம்தான். ஆனா அது அவங்க உலகத்தின் மீது எவ்வளோ பற்று வச்சிருந்தாங்க. அவங்க உலகம் முழுவதும், அவங்களுடைய உள்ளம் முழுவதும் உலகத்தால நிறைஞ்சிருந்தது அப்படிங்கிறத பார்த்திருக்க முடியும். பின்னாடி திரும்பி பார்த்தது ஒரு சாதாரண விஷயம் தான், ஆனா அது அவங்களுடைய கீழ்ப்படியாமையை காட்டிவிட்டது. அவங்க பின்னாடி திரும்பி பார்த்தது ஒரு சாதாரண ஒரு காரியம் போல நமக்கு தெரியலாம், ஆனா அது அவங்களுடைய அவிசுவாசத்தை காட்டிவிட்டது. அவங்க பின்னாடி அந்த சோதோம் பட்டணத்தை திரும்பி பார்த்தது சாதாரண காரியம் போல் இருக்கலாம், ஆனால் அதுதான் அவர்களுடைய உண்மையான இருதயம் என்பதை காட்டிவிட்டது. இன்றைக்கும் நிறைய நேரத்தில் நாம் மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிற மக்கள், உலகத்தில் இருக்கிற குடும்பங்களோட பார்க்கும்போது அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துரும், இப்படி இவங்களை போல வாழ்ந்துடணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழணும், அப்பந்தான எனக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும், எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் என்று உலகத்தின் மக்கள் நினைப்பதை போலவே நம்முடைய நினைவுகளும் இருக்கிறது. எப்போ தெரியுமா அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்துல வரும்? ஆண்டவர் நம்முடைய இருதயமாகிய சிங்காசனத்துல இல்லைன்னா, ஆண்டவர் நம்மை வழி நடத்தலன்னு சொன்னா, உலகத்தின் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதே போலதான் நம்முடைய இருதயம் இருக்கும். உலகத்தின் மக்கள் என்ன நினைப்பாங்க? ஒரு பெரிய வீடு கட்டணும், ஒரு சூப்பரான கார் வாங்கணும், ஒரு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்து மூக்கு மேல விரல் வச்சு பார்க்கிற மாதிரி என்னுடைய குடும்பம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் உலகத்தாருடைய நிலைமை இருக்கும், அவங்களுடைய ஆசை இருக்கும், என்ன இருக்கும். அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல, ஆனால் கர்த்தரை அறிந்த உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அப்படிப்பட்ட எண்ணமே இருக்கும் என்றால், நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுக்கும் நமக்கும் ஒருவேளை நம்ம ஜெபிக்கலாம், ஏதோ ஜெபிக்கிறேன், ஆனா அவரோடு இருக்கிற ஐக்கியம் எனக்கு இல்லை என்பதுதான் அர்த்தம். ஒரு உண்மையான கிறிஸ்தவன், சந்ததி சந்ததியாய் தேவனை நேசிக்கிற ஒரு கிறிஸ்தவனுடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நான் அல்ல, எனக்குள் ஆண்டவர் இருக்கிறார் என்ற ஒரு உறுதியான எண்ணம் இருக்க வேண்டும். அதாவது புதிய ஏற்பாட்டின் சத்தியம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தை நம்ம நிறைய பேர் நம்ம இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லை. யார் ஆண்டவரோடு, தேவனோடு நாம் சிலுவையிலே அறையுண்டோம், அவரோடு நம்ம அடக்கம் பண்ணப்பட்டுட்டோம். இப்போ நம்ம பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று ஒரு மனிதனுடைய இருதயம் இதில் ஒரு எண்ணம் வேண்டும். எப்பொழுதெல்லாம், அதாவது லோத்துவினுடைய காரியத்தை பார்க்கும்போது அவர் முதலாவது என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போகும்போது அந்த சோதோம் குமோரா பட்டணத்துக்கு எதிர ஒரு கூடாரம் போடுவார். அடுத்த அதிகாரத்திலே போட்டிருக்கோம், அவர் சோதோமுக்குள்ள ஒரு வீடு கட்டி குடியிருந்ததா போட்டிருக்கோம். அடுத்து போட்டிருக்கோம், அவர் அந்த சோதோமின் வாசல்ல ஒரு மூப்பனாக, ஒரு எல்டராக அவர் அங்க உட்கார்ந்திருப்பார். அடுத்து என்ன காரியம் இருக்கும்னா, தன்னுடைய 2 பெண் பிள்ளைகளுக்கும் அந்த ஊர்ல சம்பந்தமும் கலந்திருப்பார். யோசிச்சு பாருங்களேன், லோத்து தெரிந்து கொண்ட இடம் ஒரு மோசமான ஒரு இடம். முதல்ல வெளியே இருந்தாலும் அடுத்து காம்ப்ரமைஸ் ஆகி அந்த சோதோம் குமோரா பட்டணத்துக்குள்ளேயே போயிட்டார்.
யோசித்து பாருங்க, அந்த லோத்துவை அவருடைய மனைவி ஒருவேளை அவங்க சொல்லியிருக்கலாம், என்னங்க ஊருக்கு வெளியவே இருந்து நம்ம என்னைக்கு நம்ம ஆடு கால்நடைகளை விற்க, என்னைக்கு நம்ம பணம் சம்பாதிக்க, என்னைக்கு நம்ம ஒரு நாகரிகமான வாழ்க்கைக்கு போக, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஏங்க கவலைப்படாம வெளியே இருக்கிறீங்க? ஒரு உலகத்தை குறித்த ஒரு எண்ணம், உலகத்தின் பற்றை குறித்த ஆசை அவர்களை சோதோமுக்குள்ள வழி நடத்துச்சு. அங்க சோதோம்ல இருக்கிற மக்களை போலவே வாழ ஆரம்பித்து விட்டார்கள். நமக்கு தெரியும் அந்த அதிகாரம் எப்படி முடிகிறது என்று சொல்லி. அம்மோன் மோவாப் என்கிற 2 அருவருக்கப்பட்ட சந்ததிகள் தோன்றுவதற்கு காரணமாக மாறிவிட்டார்கள். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா, அவர் போகிற இடமெல்லாம் கூடாரம் தான் போடுவார். எபிரேயர்ல போட்டிருக்க, கூடாரத்தில் வாசம் பண்ணினான், பரதேசியை போல சஞ்சரித்து போகும் இடம் இன்னது என்று அறியாமல் ஆண்டவர் சொன்ன கட்டளையின்படி கீழ்ப்படிந்து செல்லுகிறார். அவர் போகிற இடத்துல பலிபீடத்தை கட்டுவார். ஆனா லோத்து பலிபீடத்தை கட்டினாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இருக்கவே இருக்காது. பலிபீடம் என்றால் என்ன? நாம் ஜெபிக்கிற இடம்தான் பலிபீடம். நம்முடைய குடும்பத்தில் ஒரு பலிபீடம் இருக்க வேண்டும், குடும்ப ஜெபம் இருக்க வேண்டும். அந்த பலிபீடத்தில் எப்படி ஈசாக்கை கடத்தினாரோ அப்படி நம்முடைய சுய சித்தம், நம்முடைய சுய நலங்கள், நம்முடைய செல்ஃப், நம்முடைய சுயம் அந்த இடத்துல சாகடிக்கப்பட வேண்டும். இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்குள்ளாக எத்தனை நேரத்தில் சுயம் சாகடிக்கப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது இல்லை? யோசித்து பாருங்களேன். ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு சரியில்லைன்னு சொன்னா சுயம்தான் மேலோங்கி நிற்கும். ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு சரியில்லை என்பதற்குரிய ஒரு அடையாளம் என்னன்னா, என்கிட்ட சுயம், என்னை யாருமே எதுவும் பேசிடக்கூடாது, என்னை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, யாரும் அவங்க கிட்ட வாய் கொடுத்துட முடியாது. ஒரு வார்த்தை சொன்னா கோவிச்சுக்குவாங்க, 1 சொன்னா 7 சொல்லுவாங்க, ஐயோ அவங்க சொன்னதை நியாயப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி சுயம் நம்முடைய வாழ்க்கையில மேலோங்கி இருக்குன்னா, நான் அந்த பலிபீடமாகிய ஜெப நேரத்திற்கு நான் செல்லவில்லை என்று அர்த்தம். எந்த ஒரு மனுஷன் பலிபீடத்துக்கு செல்லுகிறானோ அங்கு தன்னுடைய சுய விருப்பங்களை சாகடிக்க ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவரே, நான் உம்மோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன்பா, இனி நான் அல்ல, எனக்குள் நீங்க வாசமாயிருக்கிறீங்க, என்னுடைய சுயம் சாம்பலாக்கப்பட்டு விட்டது, நான் அல்ல என்ற ஒரு அறிக்கை தேவனுடைய சமூகத்திற்கு போகும்போதெல்லாம் வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர தேவனோடு இருக்கிற உறவில் வளர்றதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, அவங்களால யாரையுமே அற்பமாக எண்ணவே முடியாது. ஒருவரை கூட இந்த உலகத்துல தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஒருவரையும் அற்பமாக எண்ணவே முடியாது. பலிபீடத்துக்கு செல்லுகிற மனிதன், இயேசுவின் பாதத்தண்டை செல்லுகிற ஒரு மனுஷி, ஆண்டவரோடு ஜெப நேரத்தில் ஜெபிக்க விரும்புறவங்களால யாரையுமே அற்பமா நினைக்கவே முடியாதுங்க. அது ஒரு விபச்சாரம் செய்த ஒரு ஸ்திரீயா இருக்கலாம், ஒரு குடிகாரனா இருக்கலாம், குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகளை கொடுக்கிறவர்களா இருக்கலாம். நீங்க தேவனை நெருங்க நெருங்க எந்த மனுஷனையும் அற்பமாக எண்ண முடியாது. நாம் ஆண்டவரை நெருங்க நெருங்க யார் மீதும் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணமும் போய்விடும். அதற்கு உதாரணம் தான் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் ஒரு விபச்சாரம் செய்து ஒரு ஸ்திரீயை கையும் மையுமாய் பிடித்து முன்னாடி வைக்கிறாங்க. அங்க சுற்றி இருக்கிற மனுஷர்கள் எல்லாம் கண்ணை உருட்டி அப்படியே அவங்கள பாக்குறாங்க, மிரட்சியோட பாக்குறாங்க, அப்படியே கையை ஆட்டி சொல்லியிருப்பாங்க இவதான் அப்படின்னு சொல்லி மோசமான வார்த்தைகள் அங்க இருந்திருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாங்க? கீழே குனிந்து எழுதினாராம். என்ன எழுதினாரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா ஏன் கீழே குனிதாரு என்று நான் சிந்திக்கிறேன் என்றால், ஸ்திரீயே, எல்லாரும் அவருடைய கண்ணை வச்சு உருட்டி, நீ ஒரு பாவி, நீ ஒரு குற்றவாளி, இப்படி ஒரு பாவம் செஞ்சுட்டால, கையுமையுமா உன்னை பிடிச்சாச்சுல அப்படின்னு சொல்லி உன்னை பார்க்கலாம். நானும் உன்னை பார்த்தால் நீ என்னுடைய கண்களை பார்க்கும் போது இன்னும் அதிகமாய் நீ குற்ற உணர்வு அடைந்து விடுவாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் குனிந்து தரையில எழுதி இனி பாவம் செய்யாதே என்றார். எந்த ஒரு மனுஷன் தேவனோடு இருக்கிறானோ, ஆண்டவரோடு உறவாடுகிறானோ, ஆண்டவருடைய வார்த்தையை அவருடைய சமூகத்துல நேரத்தை செலவிடுகிறானோ, அவங்களால உண்மையா குடும்பத்துல யாரையுமே அற்பமா பார்க்கவே முடியாது. இவங்க சம்பாதிக்காதவங்க, இவங்க இந்த வேலை செய்யறவங்க, இவங்க ஏழை, இவங்க யாரையுமே அற்பமாய் பார்க்க முடியாது. யாரையாவது அற்பமாய் பார்க்கிற இருதயம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவு சரியில்லை என்றுதான் அர்த்தம்.
ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளர வளர இன்னொரு காரியம் எனக்குள் நடைபெறுகிறது. அது யாருக்கு மேலேயும் அதிகாரம் செலுத்த எனக்கு விருப்பமே இருக்காது. யாரையும் அரட்டி வேலை வாங்கவோ, யாரையும் உருட்டவோ மிரட்டவோ என்னால் முடியவே முடியாது. எந்த ஒரு மனுஷன் தேவனோடு நேரம் செலவழிக்கிறானோ அவனால் யாருக்கும் அதிகாரம் செலுத்தி நான் பெரியவன் என்ற ஒரு காரியத்தை நான் காட்ட வேண்டும் என்ற எண்ணமே இருக்காது. இயேசு கிறிஸ்து அதை தான் செய்தார். 12 பேர்களுடைய காலையும் ஆண்டவர் கழுவினார். அதிகாரம் செலுத்தவில்லை. தன்னை பணிவிடைக்காரனாய் தன்னை தாழ்த்தின ஒரு இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியம், என்னோடு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? எத்தனையோ ஆலய பிரதிஷ்டையை நம்ம கொண்டாடலாம். என்னுடைய காரியங்கள் எல்லாம் கிறிஸ்தவம் என்று சொல்லி பல விதத்தில் ஆதாரங்கள் எனக்கு இருக்கலாம். ஆனால் எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உறவு இருக்கிறதா? ஆண்டவரோடு நீங்க நேரம் செலவிட செலவிட அவரை போல மாறிவிடுவீர்கள். அவரை போன்ற கண்களை தேவன் தந்து விடுவார். எப்படி ஒரு மேக்னெட் கூட ஒரு சின்ன ஒரு இரும்பு துண்டு அல்லது ஒரு ஊக்கையே வச்சுக்கோங்களேன், இந்த சேஃப்டி பின் இருக்குல்ல, அது ரொம்ப மாதங்களா அந்த மேக்னெட்டோட இணைஞ்சிருந்துச்சுன்னு வச்சுன்னா அந்த அந்த பின்னிலையும் சேஃப்டி பின்னிலையும் அந்த மேக்னெட்டிக் பவர் வந்துடும். அதுவும் எப்படி ஆயிரும், அதோட இணைஞ்சு இருக்க 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 அதன் மேலேயும் அந்த அந்த காந்தத்தினுடைய தன்மைகள் வந்துடும். அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவரோடு நான் நேரம் செலவிட செலவிட, ஆண்டவரோடு நான் இருக்க இருக்க அவருடைய சுபாவத்தை நான் பிரதிபலிக்கிறவனாக வாழ்ந்து விடுவேன். ஒருவேளை உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை, ஒருவேளை ஆலயத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை 2 கூட்டமாக தான் பிரிக்க முடியும். எப்படி மத்தேயுல வாசிக்கிறோமோ செம்மறியாட்டு கூட்டம் வெள்ளாட்டு கூட்டம்னு சொல்லி 2 பிரிவா பிரிக்கிறாங்களோ, கிறிஸ்தவர்களையும் நியாய தீர்ப்பின் நாளிலே தேவன் 2 கூட்டமாய் பிரிக்க போகிறார். ஒரு கூட்டம் யாருன்னா, லோத்தை போல வாழ்ந்தவர்கள். எப்படி என்னுடைய மன விருப்பத்தின்படி என் விருப்பத்தின்படி நான் வாழ்ந்து சுகமா வாழ்ந்து சொர்க்கத்துக்கு போயிடணும், நல்லா வாழ்ந்து பரலோகத்துக்கு போயிடணும். பரலோகத்துக்கு போனா போதுயா, எப்பா என் வாழ்க்கையினுடைய ஏமே என்னதுதான் பரலோகத்துக்கு போனா போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்கிறது, நோவாவை போல தேவனுடைய சித்தத்தை செய்து சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து இந்த வசனத்திற்கு பயந்து நடுங்குகிறவர்களாய் வாழ்ந்து வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து தனக்கு தேவன் கொடுத்த பிள்ளைகளை தேவ பக்தியுள்ள சந்ததியாய் உருவாக்கி இந்த உலகத்திலே கொடுத்து தேவன் உங்களையும் என்னையும் குறித்த தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடித்து பரலோகத்துக்கு போகிற கூட்டம். இந்த 2 கூட்டம் தான் இருக்க போகுது. இன்றைக்கு இதில் அமர்ந்திருக்கிறவர்களையும் 2 கூட்டமாய் பிரிக்கலாம். எப்படினாலும் வாழலாம், எல்லார போல வாழ்ந்துட்டு பரலோகத்துக்கு போனா போதும்னு நினைக்கிற கிறிஸ்தவ கூட்டமாய் இருக்கிறோமா, அல்லது தேவன் என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் என்ன படைச்சாங்களோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றி விட்டு செல்லுவேன் என்ற நோக்கத்தோடு நோவாவை போல இருக்கிற ஒரு குடும்பம். யோசிச்சு பாருங்களேன், இன்னொரு வாழ்க்கை நமக்கு இப்படி வாழ்றதுக்கு நமக்கு கிடைக்குமா? இன்னொரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் நம்புறீங்களா? இல்லவே இல்லை. நமக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கைகள் கிடையாது. ஒருவேளை இப்படி ஒரு கிராமத்துல, இப்படி ஒரு வீட்டுல, இப்படி ஒரு குடும்பத்தின் அங்கத்தினரோட வாழக்கூடிய ஒரு சான்ஸ் இன்னொருக்கா நமக்கு கிடைக்க போகுதா? இல்லவே இல்லை. ஒரே ஒரு வாய்ப்பு, அதுவும் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா? ஒருவேளை வர்ற வழியெல்லாம் நாங்கள் பார்க்குறோம், இரவு பகல் என்று பாராமல் கால்களில் செருப்பு கூட இல்லாமல் கூட்டம் கூட்டமாய் சிறு பிள்ளைகளை கையில் ஏந்தி கொண்டு கையில் தோளில் போட்டுக்கொண்டு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று கொண்டே இருக்கிற ஒரு கூட்ட ஜனங்களை வருடம் முழுவதிலும் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தெரியும், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்து விட்டது என்ற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இருக்கிறது. நான் மரித்தால் எனக்கு ஒரு நித்திய ஜீவன் என்கிற ஒரு இடம் இருக்கிறது என்ற அவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்ட நாம் நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை எப்படி ஓடுகிறோம்? ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு பிதா தருவதற்கு ஒரு நோக்கம் இருந்துச்சுல. ஜீசஸ் அந்த உலகத்திற்கு பிதா தர்றக்கு நோக்கம் இருந்ததா இல்லையா? இருந்ததா? என்ன நோக்கம் அது? இந்த உலகத்தில் அவர் வாழணும், மரித்து உலகத்தின் உள்ள எல்லாருடைய பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பணும் என்ற நோக்கத்துக்காக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினது போல உங்களையும் என்னையும் தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பினதற்கு இயேசு கிறிஸ்துவின் மீது எப்படி ஒரு சித்தம் இருந்ததோ அதே போல நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார்.
ஒருவேளை நம்ம பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் நம்ம காட்டலாம். ஒரு மேப் போல இருக்கிற ஒரு சுருளை திறந்து காட்டி, மகளே நான் உனக்கான இப்படி ஒரு திட்டத்தை வச்சிருந்தேன், உன்னை கொண்டு நான் இதையெல்லாம் செய்யணும்னு சொல்லி திட்டத்தை வச்சிருந்தேன். ஆனா நீ ஓ விருப்பத்தின்படி கொஞ்சம் திசை மாறின பத்தியா, என்னால் இத்தனை திட்டங்களை நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னால் அன்றைக்கு நம்ம பரலோகத்தில் கண்ணீர் வடிக்கிறவர்களாய் காணப்படுவோமோ? அதனாலதான் அங்க கண்ணீர் வடிக்கிற கண்ணீரெல்லாம் தேவன் துடைப்பார்னு போடப்பட்டிருக்குதோ தெரியலங்க. தேவன் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அது என்ன திட்டம் என்றால், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு திட்டம். ஆண்டவரோடு இருக்கிற வாழ்க்கை, இன்றைக்கும் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை விரும்புகிற ஒரு வாழ்க்கையை தேவன் வாழும்படி உங்களையும் என்னையும் அழைக்கிறார். ஒருவேளை நான் நிறைய வேலையை செய்கிறேனே, எனக்கு நிறைய குடும்பத்தின் பொறுப்புகள் இருக்குதே, தேவனோடு என்னால் உறவு கொள்ள முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிற தேவனாய் இருக்கிறாராம். எப்படி விரும்புகிற தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குதுன்னா, அவர் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன் தான். சாலமோன் அந்த தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது இப்படி ஜெபிப்பார், வானாதி வானங்களும் கொள்ளாதவரே அப்படின்னு சொல்லி ஜெபிப்பார். அவர் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன் தான், ஆனால் உங்களோடும் என்னோடும் வாசம் பண்ண விரும்புகிற தேவனாயிருக்கிறார். நம்ம கூட பேச ஆசைப்படுகிற தேவனாயிருக்கிறார். நம்ம கூட அவர் பேசணும்னு நினைக்கிறாரு, நம்ம கூட அவர் இன்டராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. என் பிள்ளை என் கூட பேசாதான்னு நினைக்கிறாரு. ஒருவேளை என்னுடைய இளம் வாலிப வயதுல இந்த காரியத்தை தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவத்தை எனக்கு தந்தாங்க. என்னுடைய பள்ளி படிப்பை முடித்து நான் வீட்டில் தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை, காலேஜ் போக முடியல. ஏன்னா என்னுடைய தாயார் பக்கவாத வியாதினால படுக்கை ஆயிட்டாங்க. படிக்க வேண்டும் என்ற ஆசைகள் எல்லாம் அப்படியே மூட்டை கட்டி வச்சாச்சு. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் தான், கிறிஸ்தவ கிராமத்தில் பிறந்த பிள்ளை எல்லாம். ஆனா ரொம்ப நேரம் ஜெபிக்கலாம் எனக்கு தெரியாது, ரொம்ப நேரம் ஆண்டவரோடு செலவிடுகிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அன்றைக்கு 17 வயதுல ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை. தாயாரை கவனிக்கணும், வீட்டின் காரியங்களை கவனிக்கணும், ஒரு டீனேஜர் இவ்வளோ பெரிய பொறுப்புகளா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். நான் சிறு வயதிலிருந்து ஆலயத்திலே வளர்ந்த பிள்ளையா இருந்ததுனால ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா இன்னைக்கு குடும்பத்தின் பொறுப்புகள், நான் செய்ய வேண்டிய கடமைகள் எனக்கு இருக்கிறது, என்னுடைய பலத்தை மிந்து, என்னுடைய வயதை மிந்து பெரிய காரியம் இருக்கு சுவாமி, நான் எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியல. ஆனா நான் ஜெபம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு 5 நிமிஷத்துக்கு மேல ஜெபிக்கவே தெரியாது. எல்லா அகில உலகத்துக்காகவும் நான் ஜோமணி முடிச்சா கூட 5 நிமிஷம் கூட ஆகாதுப்பா. ஆனால் நான் நிறைய நேரம் உங்ககிட்ட ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஒன்று செய்யட்டுமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டேன். விடிய காலம் 3 மணிக்கு அலாரம் வைத்து எழும்பினேன். அலாரம் அடித்தப்போ யார் இல்லாத ஒரு டைனிங் ஹாலில் ரூமில் கதவை உள்ள மூடி ஏசப்பாட்ட முழங்கால் போட்டு கண்ணை மூடி கையை குப்பி சொன்னேன், ஆண்டவரே அப்பா நான் உங்ககிட்ட பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே எனக்கு ஜோமனை தெரியாதுப்பா. நான் ஒன்று செய்கிறேன், 2 பேர் உட்கார அளவுக்கு நான் போர்வையை விரிச்சுக்கிறேன், நான் ஒரு பக்கத்தில் உட்காந்துக்கிறேன், நீங்க இன்னொரு பக்கத்தில் உட்காந்துக்கங்க ஏசப்பா. நான் என்னெல்லாம் என் உள்ளத்துல கவலையா இருக்கோ அதையெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். ஆண்டவர் நம்ம பேசுறதுல பிரியப்படுறார் அப்படிங்கிறத எப்படி நான் நாட்களாய் உணர்ந்து கொண்டேன்னா, அந்த 3 மணிக்கு அலாரம் அடிச்சு நான் பிரஷ் பண்ணி ஒரு வெந்நியை வச்சு குடிச்சிட்டு உட்காருகிறதுக்குள்ளாக நான் எழும்பின உடனே எனக்குள்ளாக இருந்து பரிசுத்த ஆவியானவர் அந்த அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிச்சேன். நான் அந்நிய பாஷையின் வரத்தை அன்றைக்கு நான் பெறவில்லை. ஆனா நான் யோசிப்பேன், அவ்வளோ விரும்புகிற ஆண்டவராய் இருக்கிறார். 3 மணிக்கு ஏதாவது ஒரு பிள்ளை எழும்புமா, என்னை நோக்கி ஜெபிக்க, என்கிட்ட பேச யாராவது ஆண்டவர் பார்த்து கொண்டே இருந்திருப்பாரோ, ஒவ்வொரு வீடாக பார்த்து கொண்டே இருந்திருப்பாரோ. ஏசப்பா எனக்கு ஜெபிக்க தெரியாது, ஆனா நான் ஜெபிக்க வர்றேன், நான் உங்ககிட்ட பேசுறேன், ஒரு போர்வையை விரிச்சுக்கிறேன்னு சொல்றேன். என்னுடைய எளிமையான ஜெபம், என்னுடைய ஜெபத்தை கேட்க அலாரத்தை ஆஃப் பண்ண உடனே நான் உட்கார போகிறதுக்கு, அந்த இடத்துல உட்கார்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அந்த 10 நிமிஷமும் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து ஜெபிக்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். அந்த இடத்துல உட்கார்ந்து அப்பா அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் கொட்டு, அப்பா நீங்க தானே எனக்கு அப்பா, நீங்க தானே இவ்வளோ பெரிய பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, நான் எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, சமையலை எப்படி செய்யணும்னு தெரியாது, அம்மாவை எப்படி நான் பார்த்துக்கணும்னு தெரியாது, அவங்க வெயிட்டா இருக்கிறாங்க, ஒவ்வொரு முறையும் அவங்கள தூக்கும் போது எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்கு சாமி, நான் தூக்குறப்போ நீங்களும் ஒரு கை கொடுத்துக்கிடுவீங்களா ஏசப்பான்னு கேட்பேன்.
என்னை விட மார்க் கம்மியாக எடுத்து என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் காலேஜுக்கு போகும்போது சொல்லுவேன், ஏசப்பா இன்னைக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, கொஞ்ச நேரம் உங்கள் மடியில் படுத்துக்கிட்டுமா, உங்கள் மார்பில் சாஞ்சிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பேன். நான் உண்மையாக தேவ சமூகத்துக்கு உண்பதாக நின்று சொல்ல முடியும், ஆண்டவருடைய அன்பான கைகளின் அரவணைப்பை என்னுடைய டீனேஜில் நான் உணர்ந்திருக்கிறேன். 24 மணி நேரமும் என்னுடைய சிந்தனையில் ஏசப்பா தான் இருந்தாங்க. வீடு பெருக்கும் போது ஜோமுடுவேன், ஏசப்பா நேற்றுக்கு பெருக்கின வீடு தான் இன்னைக்கு மறுபடியும் அழுக்காயிடுச்சு, ஆனால் மறுபடியும் பெருக்கிற மாதிரி நேத்துக்கு நான் எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணேன் உண்மைதான், ஆனால் மறுபடியும் என் உள்ள அழுக்காயிட்டுப்பா, என் உள்ளத்தை கழுவுங்கப்பான்னு சொல்லி வீடை பெருக்கும் போது ஜோம் பண்ணுவேன். பாத்திரத்தை கழுவும் போது அப்படி ஜெபிப்பேன். இந்த எல்லா பாத்திரத்தையும் வேகமாக கழுவிட்டேன். இந்த பால் பாத்திரத்தை தேய்ச்சி இரும்பு கம்பினார வச்சு தேய்க்கிற மாதிரி என்னுடைய இருதயத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட காரியம், இந்த வாலிப வயதில் இருக்கிற இந்த என்னுடைய வாழ்க்கையில் இந்த குறிப்பிட்ட காரியம் இந்த பால் சட்டியில் இருக்கிற கரையை போல இருக்கு சுவாமி, அதை தேய்ச்சி கழுவிடுவீங்களா, எனக்கு வலிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஜெபிப்பேன். இப்படி எல்லா வேலையிலையும் சப்பாத்திக்கு மாவு பசையும் போது ஜோமுடுவேன். வேகமா செஞ்ச சப்பாத்தியை சவைக்கவே முடியல ஆண்டவரே, ஆனா என்னைக்கெல்லாம் தேய்ச்சி அழுத்தி உடைச்சி பிசைஞ்சு சாஃப்டா இருக்கிற மாவுல சப்பாத்தி செஞ்ச மென்மையா இருக்கிறது போல என்னுடைய சுபாவமும் மென்மையா மாறும்படி என்னையும் உடைச்சிருங்க ஆண்டவரே, என்னையும் நீங்க உங்களுடைய சித்தத்தின்படி நுறுக்கிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு வேலையையும் ஆண்டவரோடு அவர்கிட்ட பேசி பேசி செய்ய ஆண்டவர் உதவி செஞ்சார். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனை விட்டு வாழுகிற வாழ்க்கை இருக்கிறது. அதாவது தேவை என்றால் தேவனை சேர்ந்து, தேவை என்றால் தேவனிடத்தில் வருகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆனா இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரோடும் தேவன் இன்டராக்ட் பண்ண விரும்புகிறார். நம்மோடு பேச ஆசைப்படுகிற ஒரு ஆண்டவர். நம்ம தான் பேச மாட்டேங்கிறோம், ஆண்டவர் கேட்க மாட்டாரோன்னு பேச மாட்டேங்கிறோம். உங்க முன்னாடி இருக்கிற அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன், ஆண்டவர் சின்ன பிள்ளைய போல பேசினால் அவர் கேட்பார். நான் நிறைய நேரத்தில் சொன்ன காரியம், ஆண்டவர் என்னால முடியலப்பா, என்னால் இதை செய்ய முடியல, இந்த காரியத்திலிருந்து விடுதலை பெற முடியல, என்னுடைய பார்வையில் இந்த காரியத்தில் என்னால் வெற்றி பெற முடியல முடியல ஆண்டவரே. எப்படி அன்றைக்கு அவர்களால் முடியலன்னு சொல்லி தூதர்கள் அந்த அவருடைய சீஷர்கள் சொன்னாங்க, மீனை வளைய போட்டோம் எங்களால ஒரு மீனும் பிடிக்க முடியலன்னு சொன்னது போல, திராட்சரசம் இல்ல ஆண்டவரேன்னு சொல்றது போல, லாசரு மரிச்சு போயிட்டான்னு சொல்றது போல, இயலாமை எல்லாம் ஆண்டவர்கிட்ட முடியலங்கிறத பிராங்கா சொல்ல ஆரம்பிக்க ஆண்டவர் அதில் எல்லாம் உன்னுடைய பலத்தினால் முடியாது, உன்னுடைய சுய சித்தத்தினால் முடியாது, என்னால் முடியும் என்று சொல்லி இத்தனை ஆண்டு காலம் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய ஜெப வாழ்க்கையை புதுப்பிக்கும்படி ஆண்டவர் இன்றைக்கு எளிமையான ஒரு ஊழியக்காரியாக என் மூலம் எளிமையாய் தேவன் என்னை நடத்தின சத்தியத்தின் மூலம் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவரோடு தனிப்பட்ட உறவு வைக்கலன்னு சொன்னா உலகத்தாருக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கவே இருக்காது. உலகத்தாரை போலவே சிந்திப்போம், உலகத்தாரை போலவே வாழுவோம், உலகத்தாரை போலவே நம்முடைய சிந்தனைகள் இருக்கும். ஆனால் உலகத்தார் அல்ல என்று ஆண்டவர் நம்முடைய சொல்லிட்டாங்க. நாம உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல. எப்படி லோத்துவினுடைய மனைவி அவங்க அந்த சோதோமை விட்டு வெளியே வந்துட்டாங்க, ஆனாலும் அவருடைய உள்ளத்திற்குள்ளாக அவர்கள் முழு இருதயத்துக்குள்ளும் சோதோம் இருந்ததுனால தான் அவங்க பின்னிட்டு திரும்பி பார்த்தாங்க. இன்றைக்கும் எத்தனை காரியத்தில் நம்ம பின்னிட்டு திரும்பி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிறாங்க, உங்களுடைய சுயம் சாகடிக்கப்பட்டு இருக்கிறதா? சுயம் சாகடிக்கப்பட வேண்டிய ஒரு இடம் பலிபீடம் மாத்திரம்தான். சுயம் சாகடிக்கப்படலைங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஏதோ தூரத்துல ஒரு நாய் இருக்குதுன்னு வைங்களேன், அது ரொம்ப நேரமா அப்படியே இருக்குது, அது செத்துருச்சா உயிரோடு இருக்குதான்னு பார்க்க நமக்கு தோணுது. ஆனா கிட்ட போனா ஏதாவது உயிரோடு வந்து கடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்னா, இங்க இருந்து ஒரு சின்ன கல்லை தூக்கி அது மேல போடுவோம். அது உயிரோடு இருந்துச்சுன்னா ஓ அப்படின்னு சொல்லி எழும்பும். அதேதான் நமக்குள்ள சுயம் உயிரோடு இருக்குது, சாகடிக்கப்படலைன்னு சொன்னா மற்றவங்க அயலகத்தார் குடும்பத்தில் இருக்கிறவங்க சபையில் இருக்கிறவங்க ஒரு வார்த்தை நம்மளால சொன்னா போது நம்மளால பொறுத்து கொள்ளவே முடியாது. உடனே எழும்பிடுவோம், உடனே என்ன எப்படி சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுருவோம். ஆனால் சுயம் சாகடிக்கப்பட்ட மனிதன் யாரையும் அற்பமா எண்ண முடியாது, யார் மீதும் அதிகாரம் செலுத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவின் சாயலை நான் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நாட்கள் செல்ல செல்ல, வருடங்கள் ஆக ஆக எங்களுடைய ஜெபம், உங்களுடைய என்னுடைய ஜெபம் எப்படி மாற வேண்டும் என்றால், ஆண்டவரே நான் உம்மை போல மாற வேண்டும், பரலோகத்திற்கு போக வேண்டும் என்பது நம்முடைய
நம்முடைய கோல் அல்ல. அது நமக்கு கொடுக்கப்பட்ட முத்தரிக்கப்பட்ட இடம்தான். ஆண்டவர், இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கை நான் ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை வாழணும். இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கை உம்மை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நான் உங்க சமூகத்துக்கு வரணும்பா அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல போவோம். எந்த மனிதனெல்லாம் தேவனுடைய சமூகத்துல தன்னை தாழ்த்துறானோ போகும் பொழுதெல்லாம் நமக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஜெபந்தான் உண்டு. நான் ஆரம்ப காலத்துல, ஊழியத்தின் ஆரம்ப காலத்துல சொல்லுவேன், ஆண்டவரே என்னை பயன்படுத்தும்னு நிறைய ஜெபிச்சிருக்கிறேன். ஆனா இன்றைக்கு நான் ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரே என்னை மாற்றும், என்ன மாற்றுங்கப்பா, இன்னும் நீர் விரும்புகிறபடி என்னை மாற்றும், என்னுடைய சுபாவத்தை மாற்றும். என்னுடைய கண்கள் அல்ல அது உம்முடைய கண்களா இருக்கட்டும், என்னுடைய உதடு அல்ல அது உம்முடைய உதடா இருக்கட்டும், என்னுடைய கைகள் அல்ல நீர் என்னில் வாசமாயிருக்கும்படி என்னை மாற்றும், என்னை மாற்றும், சேஞ்ச் மீ ஓ லார்ட் என்று சொல்லி எந்த மனிதன் தேவனுடைய சமூகத்தில் போகிறானோ அவனை மாற்றுகிறது உண்மை. அநேக நேரத்தில் நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனோம்னா என்ன ஜெபம் பண்றோம், ஆண்டவரே என் கணவரை மாற்றும், ஆண்டவரே என் மனைவியை மாற்றும், என் பிள்ளையை மாற்றும், இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை மாற்றும், என் நாத்தனாரை மாற்றும், என் மச்சானை மாற்றும், அந்த குடும்பத்தை மாற்றும், இந்த குடும்பத்தை மாற்றும் அப்படின்னு தானே ஜெபிக்கிறோம். என்னை மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்க பழகி பாருங்களேன். நமக்குள்ளிருந்து ஜீவ நதி பாய்ந்து ஓடுகிறதை பார்ப்பார்கள். சாதாரணமா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசுவீங்க, சாதாரணமா ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர்கிட்ட பேசுவீங்க, சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ட பேசுவீங்க, சாதாரணமா யார்கிட்டயோ ஒரு போனை பேசுவீங்க. ஆனா உங்களுடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளதாய் மாறும் என்பதுல சந்தேகம் இல்லை. என்ன மாற்றுங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் அது எப்பொழுது வரும், தேவனிடத்தில் தன்னை தாழ்த்துகிற ஒரு மனிதன், தேவனிடத்தில் ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி விட்டான் என்றால் அவன் வாழ்க்கை துணையிடத்தில் எளிதாக தாழ்த்தி விடுவான். தேவனிடத்தில் தன்னை தாழ்த்த கற்றுக்கொண்ட மனிதன் சக மனிதரிடத்தில் தன்னை எளிதாக தாழ்த்தி விடுவான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை வருடங்களாக எத்தனையோ செய்திகளை இந்த பிரசங்க பீடத்தில் இருந்து கேட்டிருக்கிறோம். நான் சொல்றேன், இது ஒரு பிரசங்கம் அல்ல, இது பிரசங்கத்தை கேட்பதற்காக நீங்க கூடி வந்திருக்கீங்க நான் நினைக்கல. உண்மையாகவே ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும், ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ நான் இந்த நாளில் என்ன அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணிச்சு பாருங்க, தேவன் உதவி செய்வார். கனி நம்மளால கொடுத்துட முடியுமா, நம்மளால கனி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னா இல்லவே இல்லை. நம்ம தேவனாகிய செடியில் நம்ம நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். ஒரு மாமரத்தில் இப்போ மாம்பழ சீசன், மாமரத்தில் ஒரு கிளையில கொத்து கொத்தா காய் கிடக்குதுன்னு வைங்களேன். ஒருத்தர் போய் கேட்குறோம், மாங்கிளையை இவ்வளோ கொத்து கொத்தா காயை காய்ச்சிட்டே அப்படின்னு சொன்னா அந்த மாங்கிளை சொல்லும், அட போங்க, நான் எங்க காய்ச்சேன், இந்த பெரிய மரத்தோடு நான் இணைந்திருக்கிறதுனால அந்த மரத்தினுடைய வேர்கள் தண்ணீரையும் அதுல இருக்கிற சத்துக்களை உறிஞ்சி தர்றதுக்கு நான் இடம் கொடுத்தேன், என்னுடைய கிளைகள்ல கனி தோன்றுச்சு அப்படின்னு சொல்லும். அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கைங்க. நீங்களும் நானும் கனி கொடுக்க பிரயாசப்படுவோம் என்றால் அது செயற்கையாக இருக்கும், ஆர்டிபிஷியலா இருக்கும். ஆனா தேவனோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோன்னு சொன்னா, ஆண்டவரோடு இணைந்து எந்த மனுஷன் இருக்கிறானோ அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்துல கேட்கிற காரியம், லோத்துவினுடைய மனைவிக்கு இண்டிவிஜுவலா ஆண்டவரோடு இருக்கிற ஒரு ஐக்கியம் இல்லையே. ஒருவேளை ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம் இல்லாமல் நாம் இருப்போம்னா நிச்சயமாய் தேவபக்தி உள்ள ஒரு குடும்பத்தை நாம் கொடுக்க முடியாது. அந்த காரியத்தில் அசதியா இருக்கிறீங்கன்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒரு சின்ன தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, மனிதர்கள் மத்தியில் நீர் வாசம் பண்ணுகிற தேவன், என் கூட நீங்க பேச விரும்புறீங்கப்பா, என் கூட என்னுடைய உரையாடல்ல நீங்க இருக்க விரும்புறீங்க. ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்துல தருகிறேன், உம்முடைய சமூகத்துல நேரம் செலவிட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம காண முடியும். ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்லுவாங்க, நான் ஒன்னு ஆசீர்வதிப்பேன், ஓ மூலம் பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் ஆண்டவரோடு தனிப்பட்ட விதத்துல அவரோடு ஒரு ஐக்கியம் கொள்ள நாம் நிச்சயமாக இந்த ஊருக்கு, நம்ம குடும்பத்துக்கு, தேசத்திற்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் தேவன் மாற்றி கொடுப்பார். தனிப்பட்ட விதத்தில் அசதியா இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியில அனல் உள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லுகிறார். இரண்டாவது காரியம், எதுல நம்மை ஜாக்கிரதை உள்ளவர்களாய் மாறும்படி ஆண்டவர் அழைக்கிறார்னா, தேவபக்தியுள்ள ஒரு சந்ததியை, குடும்பத்தை கொடுப்பதற்கு நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கணுமா. நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும்
ஆண்டவர் முதல் துவக்கம், வேதாகமத்தின் துவக்கம் ஒரு திருமணத்தில் ஆரம்பிக்குது. வேதாகமத்தின் நடுமையும் உன்னத பாட்டு ஒரு திருமணத்தின், ஒரு கணவன் மனைவியினுடைய ஒரு காரியத்தை அதுல அதிகமா சொல்லப்பட்டிருக்குது. வேதாகமத்தின் முடிவு மணவாட்டியாகி நம்மை அவர் பரலோகத்திற்கு மணவாளனாய் வந்து ஒரு திருமணம், கல்யாண விருந்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. முழு வேதாகமத்திலையும் முதல்ல, நடுவுல, முடிவுல ஒரு திருமணத்தை நம்ம பார்க்க முடியுது. இன்றைக்கு தேவன், இன்றைக்கு நிறைய பேர் நம்ம எல்லாருமே குடும்பமாக தான் இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தை தேவன் எப்படிப்பட்ட ஒரு குடும்பமாய் அமைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்னா, தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று. நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், ஐயோ ஒரு நல்ல காட் ஃபியரிங் ஃபேமிலியா நான் இருக்கணும், ஒரு தேவ பக்தியுள்ள பிள்ளைகளை வளர்க்கணும்னு சொன்னா அதுக்குரிய ஏதுக்கள் எனக்கு இல்லவே இல்லை. என்னுடைய கணவர் இப்படி இருக்கிறாரு, வேலைன்னு இருக்கிறாரு, அவர் வீட்டுக்கு வந்து ஒரு குடும்ப ஜெபம் பண்றதுக்கு கூட எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, பிள்ளைகளை அவர் திருத்துறது இல்லை, எப்படியோ எங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது, அவர் நல்லா இருந்தா வீடை நிறைய செம்மப்படுத்தி விடலாமே, பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள வளர்த்து விடலாமே அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் சில சாக்குப்போக்கான காரியங்களை சொல்றோம். ஆனா நம்ம இப்ப பார்க்க போகிற ஒரு பெண்மணி, அவங்களுக்கு சூழ்நிலை எதுவுமே சாதகமா இல்லை, அவங்க இருந்த அந்த பட்டணத்திலையும் அவங்களுக்குரிய காரியங்கள் எல்லாம் சாதகமா இல்லாத சூழ்நிலையில ஒரு உத்தம குமாரன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னோடு உடன் ஊழியக்காரனாய் அவனை எடுக்கும் அளவுக்கு ஒரு உத்தம விசுவாசத்தை கொடுத்த ஒரு தாயாரை குறித்து நம்ம பார்க்க போறோம். அவங்கள குறித்து 2 தீமோத்தேயுல 1 அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:15 அவர் சிறுவயது முதல் கற்றுக்கொண்ட வசனத்தை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 14 பவுல் அந்த பட்டணத்திற்கு வந்ததை குறித்து போடப்பட்டிருக்கிறது. யார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். யாரு? ஐனிக்கேயாள், தீமோத்தேயுவின் தாயாகிய ஐனிக்கேயாள். அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்களேன். ஒரு கிரேக்கரை தான் திருமணம் முடிக்கிறாங்க. எப்படி, எந்த சூழ்நிலையில அவங்க கிரேக்கர், அவங்க ஒரு யூத பெண்மணி, அவங்க ஒரு கிரேக்கரை திருமணம் முடிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பிறக்கிற அந்த தீமோத்தேயுங்கிற ஒரு குட்டி பிள்ளை பறக்கிறாரு. விருத்த சேதனம் பண்ணப்படணும் யூத முறைப்படி, அது பண்ணப்பட அவங்களுடைய கிரேக்கனான தகப்பன் அனுமதிக்கல. அவங்க வாழ்ந்திருக்கிற பட்டணம் லீஸ்திராங்கிற பட்டணம். அந்த பட்டணமும் ஒரு விக்கிரகத்தினால் நிறைந்த பட்டணமா தான் இருந்துச்சு. அந்த பட்டணத்துல இருக்கிறவங்க ஒரு பூஜாரி பவுல் போகும்போது கடவுள் அப்படின்னு சொல்லி மாலை மரியாதை எல்லாம் செய்யறாரு. அப்படிப்பட்ட ஒரு விக்கிரகங்களினால் நிறைந்த பட்டணத்தில் இருக்கிறாரு. கணவரும் கிரேக்கர், யூத முறைப்படி வளர்க்கிறதுக்கு எந்த வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஐனிக்கேயாள் தன்னுடைய பிள்ளையாகிய தீமோத்தேயுவை சிறுவயது முதற்கொண்டு வேத வசனத்துல ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்துல ஊட்டி வளர்த்த ஒரு தாயை பார்க்கிறோம். ஒருவேளை ஏன் அவங்க மறுபடியும் அம்மா ஊருக்கு லோவிசால் கூட வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறவங்க சொல்றாங்க, ஒருவேளை அந்த கிரேக்கரான கணவர் மரித்திருக்கலாம், அதனால தன்னுடைய தாய் வீட்டுக்கு அவங்க வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை வந்து அவனுடைய பிள்ளையை பாட்டியாகிய லோவிசாலும் ஐனிக்கேயாலும் அந்த பிள்ளையை கத்தருக்கேற்ற வளர்த்தியில வளர்க்கிறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல ஒரு கேள்வியை கேட்குறாங்க. நான் உனக்கு கொடுத்த பிள்ளைகள், தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த பிள்ளைகள், அவர்களை குறித்து எத்தனையோ கனவுகளை வைத்திருக்கிறோமே. என்னுடைய பிள்ளை அப்படி படிக்கணும், அப்படி ஒரு வேலை பார்க்கணும், அப்படி ஒரு பெரிய பதவியில் இருக்கணும், எல்லாமே நல்லது தான், தவறு என்று சொல்லவில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் தருகிறார். ஆனால் என்னுடைய பிள்ளை தேவனுக்கு பயந்தவனாக வாழ வேண்டும், என்னுடைய பிள்ளை கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனாக என் பிள்ளைகளை நான் வளர்க்கணும், தேவ சித்தத்தின்படி என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி எத்தனை பெற்றோர் தேவனுடைய சித்தத்துக்குள்ளே என் பிள்ளை இருக்கணும்னு சொல்லி விரும்பி அவர்களை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்துகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய காரியம் என்று வந்த உடனே படிப்பு, அவருடைய திருமணம், அவருடைய எதிர்காலம், இப்படிதான் நம்ம யோசிக்கிறோமே ஒழிய என்னுடைய பிள்ளையை தேவனுக்குரிய பிள்ளையாய் வளர்க்கிறதுக்கு நாம் முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தேவன் எத்தனை பேருடைய இருதயத்திற்குள்ள தந்திருக்கிறார். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் மோசமான ஒரு உலகம் ஐயா, பாவம் நிறைந்த ஒரு உலகத்தில் இருக்கிறோம். கைக்குள்ளாகவே உலகத்தின் அசுத்தங்கள் எல்லாம் 5 விரல்களுக்குள்ளாகவே வந்துவிட்ட ஒரு உலகத்தில் இருக்கிறோம். நம்ம பிள்ளை 12 படிக்கிற வரைக்கும் நம்ம கூட இருக்குது, அடுத்து காலேஜ், அடுத்து வேலை அப்படின்னு சொல்லும் போது வெளி ஊருக்கு, வெளி மாநிலத்துக்கு, வெளி நாட்டுக்கு போறாங்க. எங்கிருந்தாலும் உங்களுடைய என்னுடைய பிள்ளை கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளையாய் இருக்க வேண்டும் என்றால் தேவபக்தியுள்ள பிள்ளையாய் அவர்களை வளர்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அவருடைய எதிர்கால வாழ்க்கை குறித்த எல்லா காரியத்தையும் ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன, என் பிள்ளையை குறித்த உங்களுடைய சித்தம் என்ன என்று கேட்டு ஜெபித்து செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது.
ஒரு தாயார் தன்னுடைய சாட்சியை சொன்னாங்க. அவங்க 2 பேரும் டீச்சர்ஸ், அம்மா அப்பா 2 பேரும். மகன் +2ல படித்து முடிக்கிறான், ஃபஸ்ட் குரூப் தான் எடுத்து முடிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அவங்களை எக்கனாமிக்ஸ் படிக்க வை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கூட இந்த டீச்சர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, என்னப்பா ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கக்கூடாதா, ஏன் பணம் செலவழிஞ்சிரும்னு கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு பலவிதமாக அவங்கள சொல்கிறாங்க. ஆண்டவர் எக்கனாமிக்ஸ் படிக்க வைன்னு சொன்னாங்க. BA எக்கனாமிக்ஸ் படிக்கிறாங்க. படித்து முடித்து அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ்லாம் முடித்து இன்றைக்கு அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து தேசத்தில் ஸ்விஸ் பேங்க்கில் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறாங்க. அதை காட்டிலும் அங்கே அவங்க ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஒரு பொறுப்புள்ள ஒரு ஸ்தானத்தில் தேவன் அவங்களை வச்சிருக்கிறாங்க. அந்த ஆன்டி சொல்லும்போது சொன்னாங்க, BA எக்கனாமிக்ஸ் ஆண்டவர் ஏன் இதை உணர்த்துறாரு, எல்லாவற்றையும் யோசித்து பார்த்த தேவனுடைய சித்தம் இதுதான் தம்பி, ஆண்டவர் இப்படி ஒன்று எடுக்க சொல்றாங்க, நீ அதன்படி செய். ஒருவேளை உலகத்தின் பார்வையில் அது ரொம்ப லோவா இருக்கலாம், ஆனால் தேவன் சொன்ன காரியத்துக்கு தன்னை பிள்ளையை அர்ப்பணித்தது நிமித்தம் அவருடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நீங்கள் யோசிக்கலாம், BA எடுக்கவா அல்லது BSc எடுக்கவா முதற்கொண்டு ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச என்னோட ரொம்ப நெருங்கின ஒருத்தங்க, என்னோட ஃப்ரெண்ட், அவங்க சொன்னாங்க அவங்க பிள்ளை +2 முடிச்சுட்டு அவங்களுடைய பையன் காலேஜுக்கு போகணும், எந்த காலேஜில் சேர்க்க அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 காலேஜ் சொல்கிறாங்க. சொல்லும்போது எந்த காலேஜில் சேர்க்க உனக்கு ஏதாவது விருப்பம் இருக்காண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து சேர்க்க வேண்டிய நாளில் அவன்கிட்ட கேட்கும்போது சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட காலேஜோட பேரை சொல்லி இங்கே சேர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முந்தின நாள் அவங்க அம்மா சொல்கிறாங்க, டே எந்த காலேஜில் ஏசப்பா உன்னை சேர்க்கிறோம், நீ ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர் உனக்கு எல்லாத்தையும் சொல்லுவாங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொல்ற ஆண்டவர் நிச்சயமா உனக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மகன்கிட்ட அடுத்த நாள் கேட்டவுடனே அந்த குறிப்பிட்ட காலேஜை டக்குன்னு சொல்லிடுறான். உடனே அங்கே அந்த இன்டர்நெட்லேயே அதில் அப்ளை பண்ணுறாங்க, ஃபீஸ் கட்டுறாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. சாயங்காலம் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது மகன்கிட்ட கேட்குறான், என்னடா எப்படி டக்குன்னு இந்த காலேஜ் பேரை சொல்லிட்டேன்? ஏம்மா நான் 2 நாளாக ஜோமனிக்கிட்டே இருந்தேன், திடீர்னு எனக்கு ஒரு கனவுல அந்த காலேஜோட ஆர்ச் அந்த பேர் போட்டிருந்தது, நான் ஷோல்டர் பேக் போட்டு உள்ளே போகிற மாதிரி நான் ஒரு கனவு கண்டேம்மா, அதனால தான் நான் டக்குன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வாலிப மகன் சொன்னான். இன்றைக்கு ஒரு 2 வருஷத்தை அவன் முடிச்சிட்டான். ஆண்டவர் அவனுடைய சுபாவத்தில் அந்த காலேஜில் போய் அநேக மாற்றங்களை கொடுத்திருக்கிறாங்க. அநேக பிரேயர்ஸ்ல கலந்து கொள்ளும்படி, வேத ஆராய்ச்சியில் கலந்து கொள்ளும்படி, அநேக மாணவர்களுக்கு ஆண்டவர்களை பற்றி சொல்லும்படி, அந்தரங்கத்தில் அவனுக்கு தெரிஞ்ச காரியத்தை ஆண்டவருக்குள்ள அநேகரை நடத்தும்படி ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். யோசித்து பார்க்கலாம், இதுக்கெல்லாம் ஆண்டவர் கைட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கலாம். நிச்சயமா கைட் பண்ணுவாருங்க. நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துல நம்முடைய பிள்ளைகளை குறித்த காரியத்தை, ஆண்டவரே என் பிள்ளை பெரிய நம்பர் 1 இடத்துல இருக்கணும், எல்லாரும் விரல் மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி என் பிள்ளை இருக்கணுங்கிறத கூட என் ஆசை இல்லை சுவாமி, என் பிள்ளை தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளையா இருக்கணும், ஒரு பக்தியுள்ள சந்ததியை இந்த ஆலயத்திற்கு இந்த கிராமத்துக்கு கொடுக்கிற ஒரு தேவ பக்தியுள்ள மனிதனாய் நான் வாழ நான் ஆசைப்படுறேன்னு சொல்லி நீங்க ஜெபிச்சு பாருங்க. பிள்ளைக்கு அந்த ஆசையை ஊட்டி பாருங்க, நிச்சயமாய் தேவன் செய்வார். அந்த லோத்துவுக்கு செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற நேரம் வரும்போது அவர் தன்னுடைய கண்ணை ஏறெடுத்து சுத்தி பார்க்கிறாரு, எங்கடா செழிப்பான இடம் இருக்குதுன்னு பார்க்கிறாரு. எங்க பெரியப்பா ஆபிரகாம் அதை சூஸ் பண்ணிட போறோன்னு சொல்லி அப்படியே உடனே இந்த செழிப்பான இடத்துக்கு நான் போறேன்னு சொல்றாரு. சூஸ் பண்ணும்போது ஒரு நிமிஷம் ஜெபிச்சிருக்கலாம். ஏன்பா லோத்து, உன் கூட இருக்கிற உன் கூடவே இருந்த ஆபிரகாம் ஐயா எல்லாத்துக்கும் ஆண்டவரை பார்க்கிறவர் இல்ல, அவர் விசுவாசிகளின் தகப்பன் இல்ல, அவர் கூடவே இருக்கிற நீ ஒரு நிமிடம் ஜெபித்திருக்க கூடாதா? அவருடைய செலக்ஷன், அவருடைய கண்ணின் பார்வை அதுவா இருந்தது. அதுக்கடுத்து கூட ஆபிரகாம் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டார். அந்த அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், ஆபிரகாம் உன் கண்ணை ஏறெடுத்து பாரு, நீ கண்ணை ஏறெடுத்து பாருப்பா, உன்னை பார்க்கிற எல்லா இடத்தையும், கால் மிதிக்கிற எல்லா இடத்தையும் உனக்கு சொந்தமாக்கி தருவேன்னு சொல்வார். இன்றைக்கு தேவ ஜனமே, உலகத்தார போல வாழும்படி தேவன் அழைக்கவே இல்லை. நாம் உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்திற்குரியவர்கள் அல்ல, உலகத்தில் உள்ளவர்களைப் போல வாழும்படி தேவன் நம்மை அழைக்கவில்லை. சுயத்திற்கு மரித்து சிலுவையில் அறையுண்ட வாழ்க்கை வாழ்ந்து நான் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று சொல்லி கனி நிறைந்த வாழ்க்கை வாழ, இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கை வாழ தேவன் நம்மை அழைப்பார் என்றால் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரிடத்தில் கேட்டு அவரிடத்தில் ஜெபித்து செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். குடும்பத்தின் காரியத்தில், பிள்ளைகளை வளர்க்கிற காரியத்தில் இன்றைக்குரிய குடும்பம் எப்படி ஆயிடுச்சுன்னா, நாங்க சிறு பிள்ளையா இருக்கும்போது கோயில் பிரதிஷ்டைக்கு கிறிஸ்துமஸ்க்கு வருஷத்துக்கு ஒரு 2 ஃப்ராக் ஒரு உடுப்புன்னு சொல்லுவோம், உடுப்பு கிடைக்கும். அந்த அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பாருங்க. ஏரலுக்கு போய் ட்ரெஸ் எடுக்க போயிட்டாங்கன்னா அந்த ஏரல்ல இருந்து வர்ற பஸ்ஸுக்காக வாசல்லே காத்திருப்போம். அந்த சின்னத்துறை அன்போங்கிற அந்த கட்டப்பையை பார்க்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஒரு நாள் நாங்கள் செலக்ட் பண்ண போனதில்லை. அந்த ஒரு உடுப்பை சந்தோஷமா டியூப்லைட் வெளிச்சத்தில் பார்ப்போம்,
பல்பு வெளிச்சத்துல பார்ப்போம், சூரிய வெளிச்சத்துல பார்ப்போம். அது கோயில் பிரஸ்டைக்கு போடுறதுக்கு முன்னாடி என் கையில 10 முறை அதை அங்கேயும் இங்கேயும் பார்த்துருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க என்ன கேட்டாலும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி கொடுக்குறோம். ஒரு புது ட்ரெஸ் அப்படிங்கிறது நமக்கு இருந்த சந்தோஷம்லாம் இப்போ அவங்களுக்கு இல்லை. இந்த முறை 4 முறை இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இது வேண்டாமா, இது கட்டையா இருக்குமா, இது நீளமா இருக்குமான்னு வாங்கி போட்டு உடனே ஒதுக்கி வைக்கிறவங்களா நம்ம இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை குடும்பத்தின் கஷ்டத்தை தெரியாமலேயே நம்ம வளர்த்து வர்றவங்களா நம்ம நிறைய இருக்கிறோம். நிறைய நேரத்தில் நிறைய பெற்றோர் சொல்லிருக்கிற வார்த்தை, நான் தான் கஷ்டப்பட்டுட்டேன், என் பிள்ளை கஷ்டப்படாமல் இருக்கட்டும். இல்லவே இல்லைங்க. இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. ஆபிரகாம் அன்றைக்கு ஈசாக்கை கூட்டிக் கொண்டு மோரியா மலை மீது பலியிடுறதுக்கு ஈசாக்க பலியிட போறாங்க. செய்யறது என்ன? அந்த விறகு கட்டையை தூக்கி ஈசாக்கினுடைய தோள் மேல வைக்கிறாரு. ஒரு டீனேஜ் பாய், ஐயோ என் பிள்ளை எத்தனை 100 வயசுல எனக்கு பிறந்த பிள்ளை, அவை சுமை சுமக்க வேண்டாம், வேலைக்காரங்க தான் 2 பேரை கூட்டு வந்திருக்குமே, அவங்களை கொண்டு வந்து அந்த பலிபீடத்தை நான் கட்டணும்னு வச்சிருக்கிற இடத்துல இறக்கி வச்சுட்டு இங்க வந்து நில்லுடான்னு சொன்னா நின்றுப்பானே. ஆனா ஈசாக்கின் மீது சுமையை வைக்கிற தேவன், வைக்கிற ஒரு தகப்பனை பார்க்கிறோம். நீங்களும் நானும் நம்ம பிள்ளைங்க இதெல்லாம் கஷ்டப்பட்டுற கூடாது, கஷ்டமே படாம வாழணும். என் பிள்ளைங்களை யாருமே ஒண்ணு சொல்லிடக்கூடாது, ஹர்ட் பண்ணிடக்கூடாது. இப்ப ரொம்ப ஈஸியான வார்த்தை, அவனை ஹர்ட் பண்ணிட்டா டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டான். யாருடா இந்த டிப்ரெஷன்ங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சது? யார்தான் ஹர்ட், ரொம்ப ஹர்ட் ஆயிருவாங்க, ரொம்ப காயப்பட்டுருவாங்க. என்னையா இன்றைக்கு குடும்பத்தில் பிள்ளைங்களை ஹர்ட் ஆயிருவாங்கன்னு சொல்லி பொத்தி 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 உலகத்துக்கும் தெரியாம, உலகம்னா என்னன்னே தெரியாம வளர்த்து ஒரு நாள் அவங்க பெற்றோரையே முழுவதும் அவருடைய இருதயத்தை ஹர்ட்ன்னு சொல்றாங்களா, உடைக்கிறாங்க, காயப்படுத்துறாங்கன்னு சொல்ல சுக்கு நூறாய் உடைத்து விட்டு தேவ பக்தி இல்லாத ஒரு சந்ததியோடு வாழுகிற எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பங்களை நான் அறிவேன். இந்த ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியம், நம்முடைய பிள்ளைகள் சிறுவயது முதற்கொண்டு விசுவாசத்தை ஊட்டி வளர்த்த ஐனிக்கையாளை போல ஆண்டவருடைய வார்த்தையை ஊட்டி வளர்க்க வேண்டும், கஷ்டங்களை தெரிந்து வளர்க்க வேண்டும். ஒருவேளை யாராவது உலகத்தில் அவங்க எப்படி வாழணுங்கிறதே தெரியாம போயிருச்சு. ஒரு சின்ன சம்பவம் உண்மையா நடந்தது. ஒரு பாஸ்டர் இருந்தாங்க, அவங்களுக்கு 8வது படிக்கிற ஒரு மகன் இருந்தான். ஒரு ஸ்கூல்ல படிச்சான். அவங்க அப்பாவுடைய டீச்சிங் எல்லாம் அந்த டீச்சருக்கு பிடிக்கல. அதனால அந்த மகனை வந்து எப்பயுமே அவங்க ரொம்ப தரக்குறைவா அவனை ரொம்ப ஏசுறது, வைகிறது, அவனை எல்லா மாணவர்களுக்கு முன்பதாக அசிங்கப்படுத்துறது, மார்க்க சரியா போடாம அப்படி அவனை ரொம்ப காயப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. அவங்களுடைய அப்பா சரியான டீச்சிங் தான், அவங்களுக்கு அது பிடிக்கல. அப்படிப்பட்ட நாளில் அந்த மகன் டெய்லி வந்து சொல்லுவான், 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு அவன் கடைசி ஆனுவல் எக்ஸாம் முடிச்சுட்டு பேகை கொண்டு வந்து வீட்டில் போட்டு, அப்பா இனிமேட்டு நான் அந்த ஸ்கூலுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், போகவே மாட்டேன், அந்த டீச்சர் என்ன அவ்வளோ அநீதியாக நடத்துகிறாங்க, நிச்சயமாக நாங்கள் போகவே மாட்டேன்ப்பா, என்னை எப்படியாவது வேற ஸ்கூலில் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் அழுதானா. அப்பா கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன் மேலே தோள் மேலே கையை போட்டு பக்கத்தில் உட்கார வச்சு சொன்னாங்களாம், தம்பி நீ இந்த ஸ்கூலில் பார்க்குற காரியத்திலே நீ சோர்ந்து போறியே, நீ அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் படிச்சு வேலைக்கு போக போறது ஒரு அநீதியான உலகத்துக்குள்ள போக போற. இங்கேயே வருகிற சின்ன சின்ன பிரச்சனையிலே நீ சோர்ந்து போய் மாற்றத்தை எதிர்பார்த்தானா நீ போகிற இடத்துல உன்னை முன்னேற விடாம பல பேர் உன் காலை இழுப்பாங்க. உன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லாவே உன்னை சுற்றி இருக்கிறவங்க நடத்துவாங்க நீ நினைக்கிறியா? யாரும் உன்னை நல்லா நடத்தலாம் மாட்டாங்க. உன்னுடைய உயர்வு பிடிக்காதவங்களா இருக்கலாம். எல்லாமே அநீதி உனக்கு நடக்கும் போது நீ இதையே ஃபேஸ் பண்ண தெரியலன்னா உலகத்துக்குள்ள எப்படி போய் உலகத்தின் மனிதர்களை நீ ஃபேஸ் பண்ண முடியும்? அப்பா உனக்கு மேக்ஸ், பிசிக்ஸ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் படிக்கிறதுக்கு உனக்கு ஃபீஸ் கட்டுறேன், ஆனா ஃபீஸ் கட்டாமையே நீ கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் இது, இதை நீ கற்றுக்கொள் அப்படின்னு சொன்னாங்களாம். அதே ஸ்கூல்ல மறுபடியும் கொண்டு போய் 9th சேர்த்தாங்களாம். அந்த தம்பி இன்றைக்கு பெரிய ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார். அவர் இந்த காரியத்தை சொன்னாங்க. வேலை செய்து கொண்டே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க அந்த அண்ணே. அவங்க சொன்னாங்க, அன்னைக்கு எங்க அப்பா கற்றுக் கொடுத்தது என்னைக்கு பிடிக்கலன்னு சொன்னோம், ஐயோ என் பிள்ளை அழுதுட்டானே, இன்னைக்கு அம்மா அப்பாவுக்கு நம்ம பிள்ளை ஒத்த சொட்டு கண்ணீர் விட்டுனா தாங்கவே இல்லை, கண்ணு கலங்கிருச்சுன்னா தாங்கவே இல்லை, உடனே என்ன கேட்கிறோன்னு வாங்கி கொடுத்துரும். அழுதுட்டானே நினைச்சு வேற ஸ்கூல்ல சேர்த்திருந்தா எண்ணம் எங்கேயுமே நிலையா இருந்திருக்கக்கூடிய ஒரு சுபாவத்தை பெற்றிருக்காது. எங்கேயும் ஃபேஸ் பண்ணி பார்ப்போம். உன் கூட ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கும்போது எதிரா எத்தனை மனிதர்கள் வந்தாலும் உன்னை எதிர்க்க முடியாதுன்னு ஆண்டவருடைய விசுவாச வார்த்தைகளை சொல்லி கொடுத்தாங்க. +2 வரைக்கும் அங்க படிச்சேன். இன்றைக்கு உலகத்துல எப்படி ஒரு அநீதியான உலகத்துல நான் நீதி உள்ளவனாய் வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிற காரியம்,
குடும்பத்தில் பிள்ளைகளை வளர்க்கும் போது எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் தெரிந்து வளர்ப்போம். குடும்பத்தில் பலிபீடமாகிய குடும்ப ஜெபம் இருக்கட்டும். குடும்ப ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு குடும்பமா இருந்தோம்னா பிள்ளைகளை ஆண்டவரோடு வளர்க்கிற காரியத்தில் முக்கியத்துவம் கொடுப்போம். எப்படியாவது என்னுடைய பிள்ளைக்குள்ளாக கிறிஸ்து பிறந்து விட வேண்டும் என்ற வாஞ்சை நமக்குள்ளாக இருக்கட்டும். குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது இன்றைக்கு நமக்கு செலவுக்கு வரவுக்கு மிஞ்சின ஒரு செலவு தான் நமக்கு இருக்குது இல்ல. எல்லாமே மாசத்துல 20ஆம் தேதி ஆன உடனே எல்லா காசும் செலவாயிருது. ஆனா திமோத்தேயுல 2 தீமோத்தேயு 6:6 சொல்கிறது, போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆதாயம்னா என்ன அர்த்தம்? லாபம்னு அர்த்தமா. போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி, அதாவது எனக்கு போதும், இருக்கிறது போதும், வீட்டில் இருக்கிறது போதும் அப்படின்னு ஒரு மனுஷன் நினைச்சோன்னா சம்பள உயர்வு வராமலேயே நம்ம வீட்டில் லாபம் அதிகமாக மாறிவிடுமா இல்ல? அதுதான் இந்த வசனத்தினுடைய எளிமையான அர்த்தம். சம்பளத்தை உயர்த்திருக்க மாட்டாங்க, அதனால நமக்கு மிச்ச பணம் வந்திருக்காது. சம்பளம் அவ்வளோதான், ஆனா போதுமென்ற மனது, திருப்தியுள்ள மனது இருக்கும்போது நான் அதுதான் எனக்கு லாபம், மிச்ச பணம், ஆதாயத்தை நம்ம எடுக்க முடியுமா? இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய இருதயத்தில் போதுமென்ற ஒரு மனது இல்லையா? ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பின் காரியம் நம்முடைய விரலுக்கேற்ற வீக்கோன்னு சொல்லுவாங்க. நம்மளால எதை படிக்க வைக்க முடியும்? எந்த கோர்ஸை படிக்க வச்சா வீணான கடன் இல்லாமல் நம்ம வாழ முடலாம் அப்படின்னு யோசிச்சு ஜெபித்து அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம சூஸ் பண்ணணும். இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்தில் இப்படி ஒரு குடும்பத்துக்கான மீட்டிங்ல பேசி கொண்டிருந்த போது ஒரு பாட்டி வந்து கடைசியில் முடிச்சோடனே சொன்னாங்க, அம்மா இப்படி உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் இருக்குதே, உன் கையின் பிரயாசம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தக்க உன்னுடைய செலவினங்கள் இருக்கட்டும், உன் குடும்பத்திற்குரிய காரியங்கள் இருக்கட்டும் எனக்கு தெரியாம போச்சுமா. என்னுடைய மகன் 2 பிள்ளைங்களையும் நிறைய லட்சங்கள் செலவழிச்சு டாக்டருக்கு படிக்க வச்சு இன்னைக்கு 2 பிள்ளைங்களுமே ஒரு நிரந்தர ஜாப் இல்லாம தான் இருக்கிறாங்க. அன்னைக்கு டாக்டர் இன்ஜினியர்னா உயர்ந்ததா தெரிஞ்சிச்சு, இன்னைக்கு அப்படிப்பட்டவங்களுக்கும் வேலை இல்லாத ஒரு காரியம், லட்சக்கணக்கில் இருக்கிற கடன் கோடிகளாய் மாறிவிட்டது. 2 பிள்ளைங்களுக்கும் வேலை இல்லாம இருக்கிறாங்க. அன்றைக்கு என் மகன் யோசித்திருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டி கண்ணீரோடு வந்து சொன்னாங்க. ஒரு சர்ச்சு காம்பவுண்ட்ல நடந்த ஒரு மீட்டிங்ல தான். இப்போ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றார், போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி. ஒருவேளை வேத வசனம் சொல்லுகிறது, கொடுங்கள், வாங்குகிறதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியம். பாக்கியம்னு சொல்லும்போது ஒரு சிம்பிள் லிவிங், ஜெனரஸ் கிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எளிமையான வாழ்க்கை வாழுவோம், தாராளமாய் கொடுப்போம். இதுதான் உலகத்திற்கு இது பொருந்தவே பொருந்தாது. உலகம் என்ன சொல்லும்? நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேனோ அது நான் யார் என்று பார்க்கும்படி நான் உலகத்துக்கு முன்னாடி காட்டணும் அப்படிங்கிறதா உலக மக்களுடைய எண்ணம். ஆனா நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேனோ, சம்பாதிக்க தேவனுக்காக அவருடைய ஊழியத்துக்காக கொடுக்கிற காரியங்கள் அதிகமாகி கொண்டே இருக்க வேண்டும். இந்த காரியத்தை எங்கள் மத்தியில் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஊழியத்திற்காக வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சிம்பிள் லிவிங், ஜெனரஸ் கிவிங் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை சொன்னாங்க. அவங்க சிறு பிள்ளையாக இருக்கும்போது அவங்க அப்பா இறந்து போனாங்களாம். அடுத்து அவங்க காலேஜ் படிக்கும்போது அம்மா துணியை தைச்சி அவங்கள படிக்க வச்சிருக்கிறாங்க. துணியை தைச்சி கொடுத்து காலேஜில் ஃபீஸ் கட்டலன்னு சொன்னால் அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஃபீஸ் கட்டாதவங்களுடைய பேரெல்லாம் டெய்லி அவங்க வாசிக்கணுமா. வாசிக்க சொல்லும்போது இவங்க பேர் முத வந்து எல்லா நாளும் எழும்பி நின்று ஒரு வாரத்தில் கெட்டிறோம் மேம், 2 வாரத்தில் கெட்டிரோன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அசிங்கப்பட்டாங்களாம். அடுத்து இவங்க நல்லா படித்து இவங்க இப்போ காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இதே மாதிரி பில்லு கட்டாதவங்க லிஸ்ட் வருமான சொன்னாங்க. அவங்க ரிட்டையர்ட் ஆகுற வரைக்கும் ஒரு நாள் கூட அந்த லிஸ்ட்டை நான் வாசித்ததே கிடையாது. ஆனால் அந்த பிள்ளைகள் எல்லாரையும் நான் தனித்தனியாக மீட் பண்ணுவேன். ஒரு சில பிள்ளைங்க ஃபீஸ் கொடுத்து அதை ஏதோ வீணாக செலவழிச்சிருப்பாங்க. ஒரு பிள்ளைங்க உண்மையாகவே முடியாத பிள்ளைங்களுக்கு என்னுடைய சம்பாத்தியத்தில் ஒரு காலேஜில் ஃபீஸ் கட்டணும்னா சாதாரண காரியம் இல்லை. அவருடைய கிளாஸ் வருஷந்தோறும் அநேக பிள்ளைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கும் அவங்க ரிட்டையர்ட் ஆகி இருக்கிறாங்க. இன்றைக்கும் சிம்பிள் லிவிங். என்னோட பீரோவை திறந்து பார்த்தா தெரியும், விரல் விட்டு எண்ணுகிற ஒரு சாரீஸ் தான் இருக்கும். ஆனால் அநேக பிள்ளைகளை படிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். சிம்பிள் லிவிங், ஜெனரஸ் கிவிங். ஒருவேளை சுயநலமான வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம்னா ஆண்டவருக்கே சொல்றார், நீ வித்தியாசமாக வாழ அழைக்கப்படுகிறோம். நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உலகத்தில் இருக்கிறவங்கள போல வாழும்படி நான் உடுத்துறதையும் நான் போடுகிற ஆடை ஆபரணங்களையும் பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படும்படி நான் வாழணும். இவங்களை பார்த்தீங்களாப்பான்னு 4 பேர் சொல்லும்படி வாழ வேண்டியதில்லை. நான் யார் என்பதை, இவர்களுக்குள் இருக்கிற தேவன் யார் என்பதை உலகம் கண்டுகொள்ளும்படி வாழ வேண்டும் ஐயா. அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை.
இஸ்ரவேல் தேசத்துல 2 கடல் இருக்குன்னு சொல்லுவாங்க. கலிலேயா கடல், அதுல அநேக உயிரினங்கள், மீன் அப்படின்னு சொல்லி நிறைய உயிரினங்கள் வாழுமா. ஆனா எல்லா கடலும் போய் சவக்கடல், டெட் சீ அப்படின்னு சொல்ற ஒரு சவக்கடல்ல போய் தான் எல்லாம் சங்கமமாகுமா. அந்த டெட் சீல இருந்து வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா, தண்ணி வேற எங்கேயும் போகுமான்னு பார்த்தா எங்கேயுமே போகாது. எல்லா இடத்துல இருக்கிற தண்ணியும் அந்த சவக்கடலுக்கு வந்து அப்படியே தேங்கிரும். அங்க போய் நம்ம நீச்சல் அடிக்கணும்னு நினைச்சா நீச்சல் தெரியாதவங்க கூட மிதக்க தான் செய்வோம். ஏன்னா அவ்வளோ உப்பு தன்மை அதுக்கு இருக்கிறதுனால அதுல நம்ம எல்லாரும் மிதக்க தான் செய்வோம். ஒரு உயிரினம் கூட அதுல உயிரோடு இருக்க முடியாது. நம்ம கலிலேயா கடல் போல கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறவர்களாய், மற்றவர்களை வாழ வைக்கிறவர்களாய், மற்றவர்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர்களாய், என்னுடைய ஜீவன், என்னுடைய ஆதாயம், எனக்கு என்ன கிடைக்கும் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, என் மூலம் பிறர் வாழ வேண்டும் என்ற ஆசையோடு ஒரு கலிலேயா கடலை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்றால் நம்ம பிளெஸ்ஸிங்கா இருப்போம். எப்போ எல்லாம் சுயநலம் வருகிறதோ, எனக்கு என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நான் அணைக்கட்டி பார்த்துக்கொள்வேன், என்கிட்ட இருக்கிற ஒரு ரூபா கூட வெளியே போயிடக்கூடாது, என்கிட்ட இருக்கிற ஒரு அடி நிலம் எல்லாத்தையும் ரொம்ப சேஃபான அணைக்கட்டி பார்த்துக்கிடுவேன்னு சொன்னா சீக்கிரத்தில் நீங்களும் நானும் சவக்கடலாய் மாறிவிடுவோம். நம்மிடத்துல எந்த உறவுகளும் வர முடியாது, எந்த உயிரும் நம்மோடு சேர்ந்து வாழ முடியாது. சவக்கடலாய் நாம் மாறிவிடாதபடிக்கு எல்லாம் எனக்கு, எல்லாம் எனக்கு என்று சொல்லி வேலி அடைக்கிறவர்களாய் இருக்கிறோமா, ஒரு ரூபா கூட மற்றவங்களுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர்களாய் நாம் இருப்போம் என்றால் நமக்கு தெரியும் நம்ம ஒன்றையுமே கொண்டு போக போகிறதில்லைன்னு நமக்கு தெரியும் இல்லை. ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய சுபாவத்தோடு நம்ம ஆண்டவருடைய வருகையை சந்திப்போம்னு சொன்னால் எங்கே போவோம்னு யோசிச்சு பாருங்க. இன்னும் சுயநலங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்குதா யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இயற்கையே கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. மேகம் என்ன கொடுக்குது? மழையை கொடுக்குது. மாடு என்ன கொடுக்குது? பாலை கொடுக்குது. இல்லை மெழுகுவத்திரி என்ன கொடுக்குது? வெளிச்சத்தை கொடுக்குது. பிதா என்ன கொடுத்தாரு? தன்னுடைய மகனையே கொடுத்து விட்டார். ஆனால் நமக்கு மட்டும்தான் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறது தான் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். இயற்கை கொடுப்பது தான் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறது. ஆனால் நாம் மட்டும்தான் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்வது தான் ஆசீர்வாதம். தாங்க ஆண்டவரே, தேவைக்காக ஜெபிக்கிற நாம் என்றைக்காவது கொடுப்பதற்காக நம்ம ஜெபிச்சிருக்கிறோமா? ஆண்டவரே நான் கொடுக்கணும்ப்பா, அந்த கொடுக்கறதுக்காக ஜெபிச்சிருக்கிறோமா? இன்னைக்கு யாரையாவது காட்டுங்க. எனக்கு ஒரு நல்ல தோழி உண்டு, ரொம்ப நெருங்கினவங்க, ரொம்ப நெருங்கி ரொம்ப பழக்கப்பட்டவங்க. சொல்லுவாங்க, என்னைக்காவது சாம்பார் கொஞ்சம் கூட வச்சுட்டா கூட, ஆண்டவரே இன்னைக்கு கூட கொஞ்சம் சாம்பார் வச்சுட்டேனே, அப்போ நீங்கள் யாரையோ ஒருத்தங்க அனுப்ப போறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கரெக்டாக அன்னைக்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்களாம், அவங்களுக்கு கொடுத்து விடுவாங்களாம். அப்போது அவங்க இப்போ ஒரு காலேஜ் பக்கத்தில் அவங்க வீடு இருந்தது. காலேஜில் ஒரு பொண்ணு படித்தா, அவளுடைய குடும்பத்தில் பயங்கர நெருக்கம். அப்போது வரும்போதெல்லாம் சாயங்காலம் காலேஜ் முடிஞ்சு வந்து அக்கா வீட்டில் வந்து ஜோ பண்ணிட்டு போகும்போதெல்லாம் காலிங் பெல்ல அடித்து அவளை கதவை திறந்த உடனே அவங்க உள்ளத்தில் வருமா, ஐயோ ஸ்டெல்லாக்கு என்ன கொடுக்கலாம், என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்குன்னு நினைச்சு வீட்டில் இருக்கிற ஒரு புளி நிறையா இருந்தால் கூட அதை கூட நான் கொடுத்து விட்டுருக்கிறேன்க்கா. ஆனால் இன்னைக்கு நான் பார்க்குறேன், அவர்களை கொடுக்கிற கரமாய் தேவன் வைத்திருக்கிறார். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வாங்குகிறதை பார்க்கலும் கொடுப்பதுதான் பாக்கியம். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறது மாத்திரமல்ல, ஜீவனையும் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லிட்டாங்க, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். ஆபிரகாம் அப்படிதான் நினைச்சாரு. அவர் நிமித்தம் தேவனுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இழக்கவும் அவர் தயாராயிட்டாரு. அடுத்து 40 வயசு ஈசாக்காக ஆகும்போது அவர் எலேசர்ட்ட கொடுத்து பெண் பார்த்துட்டு வான்னு வரும்போது, என்னுடைய ஜாதி ஜனத்தில் போய் பெண் பார்த்துட்டு வான்னு வரும்போது அங்கே போகிறார். அப்போ சொல்லும்போது எலியேசர் கேட்குறார், ஒருவேளை அந்த பெண் இங்கே வரலை அப்படின்னு சொன்னால் ஈசாக்கை கூட்டு போகலாமா ஐயா அப்படிங்கிற அர்த்தத்தோடு கேட்கும்போது, இல்லை என் பிள்ளைக்கு கல்யாணமே ஆகட்டாலும் பரவாயில்ல, என்னை ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து விட்டார், உன் தேசத்தை உன் தகப்பன் வீட்டை எல்லாத்தையும் மறந்து விடுன்னு கூட்டிட்டு வந்துட்டார், மறுபடியும் என் பிள்ளையை மட்டும் அங்கே கொண்டு போக நீ கவனமாக கொண்டு போக கூடாது என்பதில் ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லுவார். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். ஆபிரகாம் தன்னுடைய மகனுடைய ஜீவனை ரட்சிக்க விரும்பணும்னு நினைக்கல. என் பிள்ளைக்கு 40 வயசு ஆயிட்டே, கல்யாணம் ஆனா போதும், யாராயிருந்தா நான் எங்கேயாவது போய் வாழட்டும்னு அவர் நினைக்கல. முதலாவது இடம் தேவனுக்கு கொடுத்தார். அவர்கள் மூலம் இன்றைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததியாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா?